நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தேக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தர்க்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக அறிஞர் இரா செல்வகணபதி ஐயா அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி வழிபடுதல். துறை உதவி பேராசிரியர் முனைவர் வாணி அறிவாளன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறையின் சைவ தமிழ் அறிஞர் ரா செல்வகணபதி ஐயா அவர்களின் அறக்கட்டளை பொழிவிற்கு வருகை புரிந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். மாணவர்கள் நிறைந்துள்ள இந்த நிறைவான அவையில் சைவத்தமிழ் அறிஞர் ரா செல்வகணபதி ஐயா அவர்களின் சில சிறப்புகளையும் அவர்தம் குடும்பத்தாரை பற்றிய சிறு அறிமுகத்தையும் தருவதற்கு ஆசைப்படுகிறேன். மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள், அறிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. ஐயா அவர்கள் ராஜகோபால பிள்ளை பார்வதியாச்சி இணையரின் தவப்புதல்வர். திருவாரூர் அருகே உள்ள காட்டூர் எனும் சிற்றூரில் பிறந்த பெருமகனார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருஞான சம்பந்தர் 3ஆம் அகவையிலேயே தோளுடைய செவியன் என பாட்டெடுத்து பாடிய வல்லமை நாம் அறிவோம். ஆனால் செல்வகணபதி ஐயா அவர்கள் தனது இரண்டாவது அகவையிலேயே காட்டூர் கடலே கடம்போர் மலையே காண பேரூராய் என தாளமிட்டு பாடினாராம். கைத்தாளமிட்டு பாடிய ஞான குழந்தையின் வரலாற்றை கூற விரும்புவதில் ஆச்சரியம் என்ன? சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். அப்படி 2 வயசுலயே பாட முடியுமா அப்படின்னு ஒரு வியப்பு வருது இல்ல? 3 வயசு கேட்கும் போதே நமக்கு வியப்பு இருந்துச்சு. 2 வயசுலயே ஐயா பாடியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஐயாவுடைய குடும்ப சூழல் மிக பெரும் காரணம். கூட்டு குடும்பம். தந்தையார் வேளாண் தொழில் என்றாலும் இரவில் திண்ணையில் அமர்ந்து ராமநாடக கீர்த்தனை, அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்து என எல்லாவற்றையும் தம் இனிய குரலில் பாடும் வல்லாளர். தாயார் பிராண இதிகாசங்கள் திருமுறைகளில் பயிற்சி உள்ளவர். ஐயாவுடைய பெரிய தந்தையார் தர்ம சிதம்பரம் பிள்ளை புலவர். மற்றொரு பெரிய தந்தையார் சோமசுந்தரம் பிள்ளை திருக்கோவில் திருமுறை விண்ணப்பம் செய்தவர். ஐயாவுடைய சிறிய தந்தையார் அவரும் வேளாண் தொழில் என்றாலும் அனைவரும் பிராண இதிகாசங்கள் திருமுறைகளில் பயிற்சி பெற்றவர்கள். அவருடைய கடைசி சிறிய தந்தை குஞ்சித பாதம் பிள்ளை
இவர் யாரு அப்படின்னா ஐயா திரு மறைமலை அடிகளின் மருமகனார் திரு கு ஆளுடைய பிள்ளை அவர்களின் தந்தையார். அவருடைய அத்தை வடவேற்குடி கமலத்தாச்சி மீனாட்சி சுந்தர மன்னாரிடம் நந்தனார் சரித்திர கீர்த்தனைகளும் திருவருட்பாவும் முறையாக கற்றறிந்தவர். மடைதிறந்த வெள்ளமாய் பாட்டும் கதையுமாய் நாவில் பொங்கி வருமாம் அம்மையாருக்கு. இப்படிப்பட்ட இனிய குடும்ப சூழலில் வளர்ந்ததால் 2ஆம் அகவையிலேயே ஞான குழந்தையாக தம்முடைய தமிழ் வாழ்வை தொடங்கியவர். ஐயா அவர்கள் உடன் பிறந்தாரிடம் அளவற்ற பாசம் கொண்டவர். ஐயா அவர்களுக்கு மொத்தம் அவங்க 4 ஆண் குழந்தைங்க, 4 பெண் குழந்தைங்க. மூத்த அண்ணா, 2 தம்பி. அதுல ஐயா அவர்களே தூக்கி வளர்த்த பிள்ளைதான் நம்மிடையே இன்று வருகை புரிந்துள்ள ஜஸ்டிஸ் ராஜ இளங்கோ ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் உயர்நீதிமன்றம் ஆந்திர பிரதேசம் தெலங்கானா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக சிறப்பாக பணியாற்றிய பெருந்தகை. இப்போது தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணைய தலைவராகவும் ஐயா சிறக்க செயலாற்றி வருகிறார். ஐயாவுக்கு இனிய தங்கையர் 4 இங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைக்குட்டி செல்ல தங்கை கலா லீலாவதி அம்மையார், ராசேஸ்வரி அம்மையார், அல்லியங்கோதை அம்மையார் என 4 தங்கையரை கொண்ட பெருந்தகை. உடன் பிறந்தார் மாட்டு அளவு கடந்த அன்பு பாராட்டுவதோடு அவர்தம் வாழ்வின் ஒவ்வொரு படிநிலையிலும் தமையனாருடன் சேர்ந்து வாழ்வுக்கும் வளத்துக்கும் வழிகோலியவர் ஐயா அவர்கள். இப்போ நம்ம ஐயாவுடைய துணைவியார் இங்க வருகை தந்திருக்காங்க. அம்மா திருமதி சந்திரா செல்வ கணபதி அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் நாகப்பட்டினம் திருக்குவளை வட்டம் புத்தூர் திருவாளர் கணேச பிள்ளை சுந்தராம்பாள் தம்பதியினரின் அருமை மகள். அம்மா தமிழாசிரியர் மட்டும் இல்ல, மயிலாடுதுறை நகராட்சி தலைவராகவும் திறம்பட பணியாற்றியவர். வள்ளுவருக்கு வாசுகி போல ஐயா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து தமிழ் பணி சிறக்க தொண்டு செய்தவர் அம்மையார் அவர்கள். நான் எப்பவுமே மேடைக்கு நான் எல்லாரையும் அறிமுகப்படுத்தும் போது எனக்கு தெரிந்த செய்திகளை, உள்வாங்கிய செய்திகளை கூறுவதுதான் வழக்கம். இன்று நான் இந்த தாளோடு வந்ததற்கு தேவை ஐயா அவர்களே தம் மகனை பாராட்டி பேசிய அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்க வேண்டும். அவ்வளவு அருமையான குழந்தைகள் இங்கே வருகை புரிந்துள்ளனர். அன்பு மகள் திருமதி பாரதி நமச்சிவாயம், கொஞ்சம் அவங்க பார்க்கட்டும். திருமதி பாரதி நமச்சிவாயம், அவங்க துணைவரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், திரு தா நமச்சிவாயம் ஐயா அவர்கள். ஐயா சொல்றாங்க, என் மக்கள் என் முன்னை தவத்தால் வந்தவர்கள். என் மகள் ஒரு சாதனை பெண். ஐயா வாயால சொன்னது. என் மகளில் நான் என் தாயை காண்கிறேன். எல்லா அப்பாவும் மாதிரிதான். நாளை நான் விட்டு செல்லும் இடத்திலிருந்து பணி தொடர அவரால் மட்டுமே முடியும் என தன் வாயால் புகழ்ந்து நெகிழ்ந்து கூறியவர் ஐயா அவர்கள். என தந்தையாரே பாராட்டி உரைத்த செல்வ மகள். மருகர் நமச்சிவாயம் பற்றியும் குறிப்பிட்டே ஆக வேண்டும்னு சொல்லி ஐயா அவர்கள் தன்னுடைய மருமகனார் பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் மருமகன் அல்ல, மகனே தான். 2009 இதய நோயிலிருந்து மீண்டு வர அல்லும் பகலும் அருகிருந்து ஆற்றிய பணிகள் அளப்பரிது. இன்றும் அவர் பணிகள் தொடர்கிறது. இன்றும் அவர் பணிகள் தொடர்கிறது. மகள் வழி பேரப்பிள்ளைகள் செல்வன் ஆதித்யா வந்திருக்காங்களா? செல்வன் ஆதித்யா பிட்ஸ் பிலானில படித்தவர், பொறியியல் மாணவர். சிறுவன் சிவசங்கர், தாத்தாவுக்கு கணிப்பொறியெல்லாம் சொல்லி கொடுத்தது அவர் தானாமா. இப்படி பேரப்பிள்ளைகள். அவருடைய அருமை மகன், ஆமா, மருத்துவர் கனகசுந்தரம் ஐயா அவர்களுடைய மகனார் தான் நம்ம மகிழ்ச்சி அம்மா. ராணிமேரி கல்லூரியின் பேராசிரியர் கனகசுந்தரம் ஐயா அவர்களுடைய திருமகனார் நம்ம செல்வகணபதி ஐயா அவர்களுடைய மருமகனார் நமச்சிவாயம் ஐயா அவர்கள். மிகுந்த மகிழ்ச்சி ஐயா. அவருடைய அருமை மகனார்.
அருண் செல்வ கணபதி. தன்னுடைய மகன் பற்றியும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அவங்க மருமகளார் காயத்ரி அருண். இவங்க முன்னாடி அமெரிக்கால இருந்து இப்ப இங்கதானே இருக்கீங்க. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் பொறியாளராக பணியாற்றிய செல்வ குழந்தைகள். இப்போ மனைவி குழந்தைகளோட இங்கதான் வசிக்கிறாங்க. இப்படி தன்னுடைய குழந்தைகள் பற்றி சொல்லும் போது ரொம்ப நெகிழ்ந்து, மனம் நெகிழ்ந்து புகழ்ந்து ஐயா சொன்னதை நம்ம பார்க்க முடியுது. அருண் சகோதரர் அருண் பற்றி சொல்றாரு. பெற்றோர்பால் அளப்பரிய பாசம், சகோதரி குடும்பத்தை போற்றி வாழும் பண்பு, நேர்மை, யாரிடமும் குறைகாணா பெருந்தன்மை. இதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால நான் கட்டாயம் சொல்லணும். தந்தைக்கு மேலாக கால நேரம் பாராது உழைத்து முன்னேறும் ஆர்வம், தன் முயற்சியால் மட்டுமே முன்னேற்றம் காண வேண்டும் என்ற பல நற்குணங்களின் மொத்த உருவம் எங்கள் தவப்பயனாய் பிறந்த மகன் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அருமையான குழந்தைகளின் தகப்பனார் ஐயா செல்வ கணபதி ஐயா அவர்கள். ஐயா அவர்களுடைய கல்வி பணி, சமயப்பணி ஒன்னொன்னையும் நம்ம நிறைய சொல்ல முடியும். ஐயா அவர்களுடைய முக்கியமான சில பணிகளை மட்டும் உங்கள் முன். ஐயாவுடைய பொழிவுகள் எல்லாமே அகில இந்திய வானொலி, பொதிகை, ஜெயா தொலைக்காட்சி, எல்லா தொலைக்காட்சியிலையும் ஐயாவுடைய பொழிவுகள் தொடர்ந்து வந்திருக்கு. அருளே ஆனந்தமேங்கிற நிகழ்ச்சியை ஐயா அந்த நிகழ்ச்சியில பெரிய புராணத்தையும் திருவிளையாடல் புராணத்தையும் தமிழர் மனத்தில் ஆழ பதிய செய்தவர். ஆன்மீக திருக்கோயில் நிகழ்ச்சிகள் பல இவருடைய நேர்முக வர்ணனையால் உயிர் பெற்றவை. கால வளர்ச்சிக்கு ஏற்ப ஐயாவுடைய பொழிவுகள் எல்லாமே ஒலிப்பேழைகளாக வெளிவந்துள்ளன. பெரிய புராண விளக்க உரை, திருமந்திர விளக்கம், திருச்சதக விளக்க உரை, கோளறு பதிக விளக்கம், ஆறுமுக நாவலர் வரலாறு, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, கம்பராமாயணம் விளக்கம் என பல ஒலிப்பேழைகள் மூல இலக்கிய பாடல்களோடு வெளியிடப்பெற்றுள்ளன. ஐயா அவர்கள் செவிக்கு விருந்தாய் அமையும் இந்த ஒலிப்பேழைகளோடு அனைவரும் கையில் எடுத்து படித்து பயன்பெறத்தக்க நூல்களையும் படைத்துள்ளார். அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு கட்டுரையே முதல் நூலான தமிழ் வளர்க்கும் தருமபுரம். இந்த நூலே 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் வருகை தந்த உலகத்தமிழ் அறிஞர்களுக்கு எல்லாம் இந்த நூல் வழங்க பெற்ற சிறப்புடையது. நிறைய நூல்கள் ஐயா எழுதியிருக்காங்க. கோரக்க சித்தர் அருள் வரலாறு, காகு உஜண்டர் அருள் வரலாறு, கொளஞ்சியப்பர் அருள் வரலாறு, மாரியம்மன் அருள் வரலாறு, விடை தேடும் வினாக்கள், இது முக்கியமான நூல், நீரு பூத்த நெருப்பு மலர்கள், கம்பனில் பெண்ணியம் என பல ஆராய்ச்சி நூல்களை வெளியிட்ட பெருந்தகை. 18 பல்கலைக்கழகங்களில் அங்கம் வகித்த பெருமகனார். பல நூறு ஆராய்ச்சி கட்டுரைகளை தந்த மேதை. ஐயா அவர்கள் பெற்ற பாராட்டுரைகள், பட்டங்கள், விருதுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவற்றுள் சில மட்டும்: சென்னை சைவ சித்தாந்த மகா சமாஜம் வழங்கிய சைவ செங்கதிர், வள்ளலார் சன்மார்க்க சங்கம் வழங்கிய முத்தமிழ் அரசு, நன்னிலம் வார வழிபாட்டு கழகம் வழங்கிய சைவ தமிழ்மணி, யாழ்ப்பாணம் நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனம் வழங்கிய செந்தமிழ் வாரிதி, பாம்பாட்டி சித்தர் பீடம் வழங்கிய சித்தர் இலக்கிய செம்மல், குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் வழங்கிய தமிழாகரர், சிவஞான கலாநிதி, ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் நினைவு தமிழறிஞர் விருது என பல விருதுகளை பெற்றவர். தமிழக அரசின் கலைமாமணி விருதும் பெற்ற பெருந்தகை. கம்பன் கழகம், சேக்கிழார் கழக விருதுகளையும் பல பெற்ற பெருமகனார். பல விருதுகளும் பரிசுகளும் ஐயா அவர்களை தேடி வந்து கொண்டே இருந்தன. பல விருதுகளையும் பரிசுகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஐயா அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு குறள் என்ன குறளா இருக்கும்? செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார் என்ற குறளுக்கு ஏற்ப அவருக்கு பிடித்த குறள் மட்டும் இல்ல, அந்த குறளுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஐயா பேரை சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சைவ சமய கலைக்களஞ்சியம். சைவ சமய கலைக்களஞ்சியத்தை தமிழுக்கு தந்த பெருமகனார். அதாவது இந்த சைவ சமய தமிழ் கலை களஞ்சியம்னு ஏன் நான் அவ்வளவு உயர்வா சொல்றேன்னு மாணவ குழந்தைகளுக்காக ஒரு தடவை சொல்றேன். 2006 இந்த பணியை தொடங்குறாங்க. 7 ஆண்டுகள்ல இந்த பணியை முடிக்கிறாங்க. பல்துறை சைவ பேரறிஞர்கள் 50 பேர் கொண்ட ஆலோசனை குழு, 220 மூத்த சைவ தமிழ் அறிஞர்களை கொண்ட ஆசிரியர் குழு, இந்த குழுவுடன் இணைந்து கலைக்களஞ்சிய வடிவமைப்புக்கு தூண்களாக இவர்களை கொண்டு தம் அரும்பணியை நிறைவேற்றினார்.
அருள் உள்ளம் கொண்ட ஆன்றோர் உதவியுடன் 125 லட்சம் பொருட்செலவில் சைவ சமய கலை களஞ்சியம் 10 தொகுதிகள், 7200 பக்கங்கள், 3000 வண்ணப்படங்கள், 22,000 தலைமை பதிவுகள், 50,000 துணை பதிவுகள். எவ்வளவு பெரிய கலைக்களஞ்சியம்னு பாருங்க. இப்படிப்பட்ட கலைக்களஞ்சியத்தை உருவாக்கிய பெருமகனார். இவற்றை கொண்டு அழகிய வடிவமைப்பில் நிறைவு பெற்று 2013 வெளிவந்தது. சைவ உலகம் கண்டு வியந்த, சைவ உலகம் என்ன, உலகமே கண்டு வியந்த கலைக்களஞ்சியம் அந்த பெருநூல். ஐயா அவர்கள் இப்படி செயற்கரிய செயல் பல ஆற்றிய பெருமகனார் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என இறைவனே இந்த பணியை ஐயா அவர்களிடம் தந்து நிறைவேற்றியது போல இந்த பணி நிறைவுற்ற போது ஐயா அவர்களும் தம் இன்னுயிரை நீத்தார். உழைத்தது போதும் ஓய்வு கொள்க என தம் திருவடி நிழலில் இறைவன் அழைத்து கொண்டார். ஐயா அவர்களின் தம் புகழ் நெறியே தாம் வாய்ந்த ஐயா அவர்களின் புகழை கூறிக்கொண்டே போகலாம். ஐயா அவர்களின் நினைவை போற்றுவோம். இந்த பெருமகனாரின் அறக்கட்டளை பொழிவிற்கு பொழிவாற்ற வருகை தந்திருப்பவர் நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சண்முக வடிவேல் ஐயா அவர்களின் பொழிவு. ஐயா சொன்ன உடனே பிள்ளைங்க வந்த உடனே சொன்னாங்க, என்ன மாணவர்கள் இவ்வளவுதான் இருக்காங்களான்னாங்க. அறக்கட்டளை பொழிவு யாருடையது, பொழிவாற்ற வந்திருக்கவங்க யாரு, இந்த ரெண்டையும் சொல்லி மாணவர்களை கூட்டுவாங்கன்னு சொன்னேன். அரங்கம் நிறைஞ்சிருச்சு. ஐயா உங்களுக்காக பொழிவுக்காக காத்திருக்கிறோம். ஐயா அவர்கள் நான் நிறைய விளக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியாத சில செய்திகள் மட்டும். சண்முக வடிவேல் ஐயாவுடைய காணொளிகள் எவ்வளவோ பார்த்து நம்ம தினம் சிரிச்சு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஐயா பற்றிய சில செய்திகள் மட்டும். ஐயா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரை சேர்ந்தவர், நாகூரார். அதனால நம்ம இலங்கை கம்பவாரதி ஐயா ரொம்ப அழகா நாகூரார், கூர்மை உடையவர், கூர்மை உடையவர் எனும் பொருளில் நாகூரார் என சிறப்பித்து கூறுவார். ஐயா அவர்கள் புலவர் பட்டம், எம்ஏ, எம்லிட் எல்லாம் நம்ம சென்னை பல்கலைக்கழகம், பிஎட் மட்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஐயா அவர்கள் திருவாரூர்ல உள்ள ஆண்கள் வேசோ ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் 36 ஆண்டுகள் சிறக்க தம் ஆசிரியை பணியை ஆற்றிய பெருந்தகை. ஐயா அவர்களுக்கு சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா அவர்களின் ஏற்பாட்டில் திருவாளர் சாலமன் பாப்பையா அவர்கள், பெரும்புலவர் நமச்சிவாயம் ஐயா அவர்கள், பேராசிரியர் சத்யசீலன் ஐயா, பேராசிரியர் அறிவொளி, பேராசிரியர் செல்வகணபதி ஐயா, இப்படி பலரும் இணைந்து திருவாரூரில் கூடி விழா நடத்தி நகைச்சுவை தென்றல் என்று பட்டம் வழங்கினர். சென்னை கம்பன் கழகத்தின் ராதாகிருஷ்ணன் விருது, நற்றமிழ் நல்லாசான் விருது, முத்தமிழ் முரசு விருது என பல விருதுகளை, முக்கியமா நகைச்சுவைக்குன்னே நிறைய விருதுகளை ஐயா வாங்கியிருக்காங்க. நகைச்சுவை சித்தர், இலக்கிய நகைச்சுவை இமயம் என நகைச்சுவைக்காகவே பல விருதுகளை வாங்கிய பெருந்தகை. முக்கியமாக தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ் செம்மல் விருது அளித்து சிறப்பித்தது 2024, கடந்த 2024. 2 செய்தி சொல்லணும் அப்படின்னா, கலைஞர் இவருடைய நகைச்சுவை பொழிவுகள் எல்லாம் கேட்டுச்சு. கலைஞர் ஒரு தடவை கேட்டாராம், ஐயா எங்க பணியாற்றுறீங்க அப்படின்னு கேட்டாராம். தான் பணியாற்றுகின்ற பள்ளியின் பெயரை கூறியவுடன் கலைஞர் படித்த பள்ளியாம் அது. ஐயோ, நான் இன்னும் கொஞ்சம் சிறுவனா இருந்திருக்க கூடாது, உங்கள்கிட்ட படிச்சிருப்பேன்னு ஆசையா சொன்னாராமா கலைஞர். ஐயா கலைஞருடைய திருமகனார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களும் கூறுவது உண்டாம். விருது அளித்த போது முதல்வர் கூறிய சொற்கள், என்னுடைய பரபரப்பான வாழ்க்கையில் ஐயா அவர்களுடைய சண்முக வடிவேல் ஐயா அவர்களுடைய நகைச்சுவை காணொளி ஏதாவது பார்த்தா போதும் நான் அமைதியா மகிழ்ச்சியா உறங்கிடுறேன்னு சொன்னாராமா. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய பெருந்தகை அவர்களுடைய பொழிவை கேட்க நாம் ஆவலாக இருக்கிறோம். பல நூல்கள் ஐயா எழுதியிருக்காங்க. வாழ்க்கை ரொம்ப சுலபமுங்க, அந்த தலைப்பு கூட ரொம்ப அழகா ஐயா வச்சிருக்காங்க. வாழ்க்கை ரொம்ப சுலபமுங்க, தமிழ் வளர்த்த சான்றோர், நானிலம் போற்றும் நால்வர்னு நிறைய ஒரு 11-12 நூல்கள் எழுதியிருக்காங்க. வள்ளுவரை பற்றி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, வாய்விட்டு சிரிக்கிறார் வள்ளுவர். அப்போ அவங்க உள்ள எவ்வளவு நகைச்சுவையோடு அதை எழுதியிருப்பாங்கன்னு பாருங்க. இப்படிப்பட்ட பல நூல்களை தந்த பெருமகனார். திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களுடைய பொழிவை
கேட்க நாம் அனைவரும் அவளோடு காத்திருக்கிறோம். நான் இங்கு அறிமுகப்படுத்திய ஐயா சைவத்தமிழறிஞர் ஐயா அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரையும், இங்கு மேடையில் வீற்றிருக்கும் நீதிபதி ஐயா ராஜ இளங்கோ ஐயா அவர்களையும், பொழிவாளர் ஐயா அவர்களையும் வருக வருக என உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். மேலும் இந்த பொழிவிற்கு பல சான்றோர்கள் வருகை புரிந்துள்ளனர். சாரதா நம்பி ஆரூரன் அம்மா வந்திருக்காங்க. அவங்களுடைய மகளார் முதல்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சித்ரா கணபதி. அவங்க கடம்பவனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை, தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடை உலக அறிந்து கொள்ளும் வகையில் கடம்பவனம் என்ற அமைப்பை, ஒரு தலத்தை, சுற்றுலா தலத்தை நடத்தி வரும் ஒரு அருமையான மகளார். விஜயலட்சுமி ராமசாமி அம்மா வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் நல்ல அறிமுகமானவங்க, பெயர் தெரியாது, பெரியவங்க, சான்றோர்கள் நிறைய எல்லாருமே வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா பாலசீனிவாசன் ஐயா உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், பெரியோர்கள் அனைவருக்கும், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு நல்வாழ்த்து. அனைவரையும் வருக வருக என வணங்கி வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நேரம். நகைச்சுவை நாவலர் புலவர் ரே சண்முக வடிவேல் ஐயா அவர்களுக்கு நீதியரசர் ராஜ இளங்கோ ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார். பழந்தமிழ் இலக்கியங்கள் என்னும் பொருண்மையில் நகைச்சுவை. ஐயா அவர்கள் பேசுவதற்கு முன்னால் ஒரு அறிமுக உரையாக என்னையும் பேச பணித்திருக்கிறார்கள். அவருக்கு வைக்கப்பட்ட ஒலியுறுவிக்கு எனக்கு மாற்றப்பட்ட காரணத்தினால் இன்று வரையில் நின்று கொண்டு பேசுகின்றிருந்த நான் உட்கார்ந்து பேச ஆரம்பித்திருக்கிறேன். என்னுடைய வயதையும் அது எடுத்து காட்டுகிறது என்று நினைக்கின்றேன். ஐயாவுக்கு அறிமுகம் ஏதும் தேவையில்லை. இங்கு இருக்கிற அனைவருக்கும் அவர்களை பற்றியும், அவருடைய சொல்லாற்றல் பற்றியும், அவருடைய நகைச்சுவை பற்றியும் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். உதாரணமாக சொல்ல போனால், சித்ரா என்கின்ற பெயரை கேட்டு அவர் நீண்ட தூரம் பயணித்த கதை உங்கள் அனைவருக்கும் அறிமுகம் என்றே நினைக்கின்றேன். அதேபோல் திருவாரூரில் திருக்குறள் வகுப்பு நடத்துவதற்காக அவர் பட்ட பாடுகளை எல்லாம் மிக அழகாக நகைச்சுவையாக எடுத்துச் சொல்வதை நீங்கள் ஒலிப்பேழையிலே கண்டு மகிழ்ந்திருக்கலாம். அவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது எல்லோரும் நல்ல நகைச்சுவை பேச்சாளர், நகைச்சுவையிலே சிறந்தவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மை என்று கேட்டால், அவருடைய உரையை நீங்கள் கேட்கிற பொழுது நகைச்சுவை ததும்ப பேசி அதை நீங்கள் ரசித்து முடிக்கிற பொழுது அவர் சொல்ல வேண்டிய செய்தியை மிக ஆழமாக உங்கள் நெஞ்சிலே பதிப்பிப்பார்கள். அதுதான் முக்கியமானது. ஏனென்றால் கேட்க நினைக்கின்ற உங்களுடைய மனம் அணைந்து கொண்டிருந்தாலோ அல்லது ஒரு நிலையில்லை என்று சொன்னாலோ அவற்றை ஒருமுகப்படுத்தி உங்களை மகிழ்வித்து அந்த மகிழ்ச்சியின் திளைப்பிலே நீங்கள் இருக்கிற பொழுது தான் சொல்ல வந்த செய்தியை மிக அழகாக உங்களுடைய மனத்திலே பதிய வைக்கக்கூடிய பேராற்றலுடையவர் இன்றைக்கு உங்களிடத்திலே பேச வந்திருப்பவர். இன்றைக்கு உங்களிடத்திலே அவர் பேசுவதிலே என்ன லாபம் என்று நாம் கணக்கு போட்டால், சாதாரணமாக வந்து கேட்டு போகிறவர்கள் வெறும் கேள்வி ஞானம், அதோடு அவற்றை அவர்கள் நினைத்து மகிழ்ந்து சென்று விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் மாணவ செல்வங்கள், நீங்கள் இந்த படிப்பை முடித்ததற்கு பின்னால் இங்கே இருக்கிற 100 பேர், 1000 பேருக்கு, பல்லாயிரக்கணக்கான பேருக்கு இவரிடத்திலே இருந்து பெற்ற அறிவை மற்றவர்களுக்கும் கடத்தி செல்வீர்கள், அவர்களுடைய மனதிலும் பதிய வைப்பீர்கள் என்பதனால் இங்கே இருக்கிற பேச்சாளர்களை விட
நீ முன்னாலே உட்கார்ந்திருக்கிற மாணவ செல்வங்கள் மிக முக்கியமானவர்கள் என்று நான் கருதுகின்றேன். இந்த கருத்தை உள்வாங்கி பல்வேறு மக்களுக்கு நீங்க எடுத்து செல்ல போகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதமான உரையை தருவதற்கு இங்கே ஐயா தயாராக இருக்கிறார்கள். இவர்களும் அண்ணன் செல்வ கணபதி அவர்களும் நாகூரை சேர்ந்த சீனி சண்முகம் என்பவர்களும் 3 பேரும் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டில் காலடி வைக்காத இடமே இல்லை என்கின்ற அளவுக்கு பட்டிமன்றங்களையும் வழக்காடு மன்றங்களையும் நடத்தியதை நான் என்னுடைய சிறு வயதிலிருந்தே அறிவேன். அவர்களுடைய கூட்டம் ஆரம்பிக்கிற பொழுது மிக குறைவான பேர் இருப்பார்கள். இப்பொழுது உரையாற்றினார்களே, உங்களுடைய பேராசிரியர் சொன்னது போல் மிக குறைவானவர்கள் கூட்டத்திலே இருப்பார்கள். ஆனால் பேச ஆரம்பித்ததும் சிறிய கிராமம் அல்லது சிறிய நகரம் என்று இருந்தால் கூட அந்த பேச்சை வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் முடிகிற பொழுது அரங்கம் நிரம்பி விட்டது என்று சொல்வார்களே, அப்படி ஒரு பெரிய கூட்டத்தை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். அற்புதமான பேச்சு, அதிலே ஆழ்ந்த பொருள் உண்டு. அவருடைய நகைச்சுவை அனைத்தும் உங்களை மனை தொட்டதற்கு பின்னால் அவர் சொல்ல இருக்கிற அற்புதமான கருத்துக்கள் பலவற்றை நான் கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன். தமிழகத்தின் முதல்வர் மட்டுமல்ல, அவரை பின்பற்றி நடக்கிற நானும் சொல்லுகிறேன். நானும் பல நேரத்திலே மன உளைச்சலிலே இருந்தால் ஐயா சண்முக வடிவேல் அவர்களுடைய ஒலிப்பிழையை போட்டு கேட்டால் மிக நிம்மதியாக மகிழ்ந்து உறங்குவேன் என்றால் அது பொய்யாகாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட கருத்துக்கள், அதிலும் அந்த கருத்துக்களை அவர் சொல்லுகிற முறையிலே அவருடைய பாடி லாங்குவேஜ் என்று சொல்வீர்கள் அல்லவா, அவருடைய உடல் மொழியிலே அவருடைய மாடுலேஷன், வாய்ஸ் மாடுலேஷன், அதுல நீங்க கேட்டு பாருங்க. அது தஞ்சை தமிழ் மணக்கும். அது உங்கள் அனைவரையும் நல்வழிப்படுத்தும். அவர்களுக்கு பேச வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க உட்கார்ந்து பேசி கீழே உட்காந்து இருங்க. பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற பேராசிரியர் அம்மையார் அவர்களே, சற்று முன் என்னை அறிமுகப்படுத்தி ஒரு நல்லுரை வழங்கிய நீதிபதி அவர்களே, இன்று இங்கே எல்லாரையும் பார்க்குற போது என்னுடைய எண்ணம் கொஞ்ச காலத்துக்கு முந்தி போகுது. ஏன்னா இங்கே அருணோட மனைவி, அருணோட சித்தப்பா, அந்த குடும்பத்தில் போய் இருந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வெளியூருக்கு போவோம். பேசுறதுக்கு போகிற போது அவங்க எல்லாரும் இங்கே இருக்கிறது எனக்கு அந்த பழைய நினைவு, மயிலாடுதுறையில் பார்த்தது மாதிரி, தர்மபுரத்தில் பார்த்தது மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வருகிறது. அவங்க கூட சேர்ந்து பயணம் செய்தது கொண்டது. ஐயா பேராசிரியர் செல்வ கணபதி அவர்கள் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். அவர்களும் நானும் இளமையிலே இருந்து ஒன்றாக பழகினோம். நாகப்பட்டினத்தில் கொஞ்ச நாள் அவர்கள் வேலை பார்த்தார்கள். அந்த காலத்துல இருந்து எனக்கு அவர்கள் பழக்கம். நான் நாகூர், அதனால பக்கத்துல அவங்களோட பழகுற வாய்ப்பு நிறைய கிடைச்சது. அப்போ எங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, எல்லாரையும் பார்க்குற போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி ஏராளம் இருக்கு எங்க ஐயா பேராசிரியர் செல்வ கணபதி அவர்களிடத்தில். அவர்கள்
படித்து புலவர் படிக்கிற போது தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்தை பெற்றவர் அவர். கோல்டன் மெடல் வாங்கினவர். அவர்களுடைய ஆற்றலை நிறைய சொல்லலாம். நம்ம நீதிபதி அவர்கள் சொன்னது மாதிரி ஸ்ரீனி சண்முகம், நான், அவர்கள் எல்லாம் சேர்ந்து பேசுவதற்கு போவோம். பல ஊர்களுக்கு நாங்கள் அலைஞ்சிருக்கிறோம். அப்படி போகிற போதெல்லாம் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம். தூய்மையான பழக்க வழக்கங்கள், நேர்மையான பேச்சு, யாருக்கும் எந்த வகையிலும் ஒரு சிறு துன்பமும் விளைவிக்காத நல்ல பண்புகள், இதெல்லாம் அவர்களிடத்துல நிறைய இருக்கும். அது நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். நாகப்பட்டினத்தில் கோவை இளைஞரன் அவர்களிடத்துல தான் நாங்கள்லாம் தமிழ் படித்தோம். அப்போ நாகப்பட்டினத்தில் ஐயா பேராசிரியர் செல்வ கணபதி அவர்கள் அங்கே இருந்தார். அந்த மாதிரி நேரங்களில் நாங்களும் படிச்சுட்டு இருக்கோம், அவரும் படிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் மாதிரி நம்மளால முடியலையே ஏன் அப்படின்னு நினைச்சு நாங்கள்லாம் ஏங்குற அளவுக்கு அவர்கள் படித்தார். அவர்கள் படித்த படிப்பு அப்படி. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் எங்கேயோ போகிறோம், தஞ்சாவூர் வழியாக போகிறோம். போகிற போது அவர்கள் சொன்னார்கள், இந்த தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு போவோம். ஏன் சார், என்ன விஷயம்? வாங்கலாம் போவோம். அங்கே என்னமோ நடக்குதுன்னு சொன்னாங்க, போவோம். என்னன்ட்டு அங்கே போனால் தொல்காப்பிய போட்டி மாதிரி ஒன்று நடக்குது. அது போட்டின்னு தான் நினைக்கிறேன், அப்படிதான் நடந்துச்சு. ரொம்ப நாளைக்கு முந்தி எல்லாரும் கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க. எழுத்ததிகாரம் ஒருத்தர் பேசுகிறார், சொல்லதிகாரம் ஒருத்தர் பேசுகிறார், பொருளதிகாரம் ஒருத்தர் பேசுகிறார். இவங்க அங்கே போனது பேசுறதுக்கு போகல, பார்க்கறதுக்கு. கோவை இளைஞர்னு அங்கே இருக்கிறார். அப்போ தொல்காப்பியத்தில் செல்வ கணபதி ரொம்ப தேர்ந்தவர், அவரை பேச சொல்லுங்க, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டேன். அப்போ போய் பேசினாங்க. அதில் முதல் பரிசு அவருக்கு தான் கிடைச்சது. பேசுகிற தோதில் போகல. அங்கே போனதுக்கு பிறகு அதுக்கு தயார் பண்ணி பேசி எல்லாரையும் விட முந்தி வந்து நின்று அந்த பரிசை வாங்கினதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி ஆற்றல் வேணுமா இல்லையா? அந்த ஆற்றல் அவர்களிடத்திலே இருந்தது. அதை நான் நேராக பார்த்து அனுபவித்தவன். அவரோடு பழகிய பழக்கம் எங்களுக்கு பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. ஒரு இலக்கியத்தை எப்படி ஆராய்ச்சி பண்ணணும், ஒரு பாட்டை எடுத்தால் அதுக்கு எப்படி திறனாய்வு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்ககிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டோம். அப்போ நம்ம இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தது தப்பு, இப்படிலாம் போகணும் போல இருக்கு அப்புறம் ஒரு புது வழியை காட்டியவர் பேராசிரியர் அவர்கள். அந்த வகையில் நானும் ஸ்ரீனி சண்முகம் போன்றவர்களெல்லாம் அவர்களுக்கு மாணவர்கள் மாதிரி ஆயிட்டோம். சக மாணவர்களாக இருந்த நாங்கள் ஒன்றா படிச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்தா அவர் எங்களுக்கு வாதியார் ஆகிட்டாரு, நாங்கள் அவருக்கு மாணவர் ஆகிட்டோம். அதுதான் அவருடைய திறமை, அவருடைய பெருமை. அந்த பெருமைக்கு உரியவர் அவர். அவருடைய அறக்கட்டளை சொற்பொழிவில் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதை நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய உளமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பழந்தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. பழந்தமிழ்னா எந்த தமிழ், எந்த பழசுன்னா 100 வருஷத்துக்கு முந்தைய இருக்கிறதும் பழசு தான், ஒரு 500 வருஷத்துக்கு முந்தைய இருக்கிறதும் பழசு தான், 2000 வருஷத்துக்கு முந்தைய இருக்கிறதும் பழசு தான். நம்ம சங்க இலக்கியத்தில் எடுத்துக்கிறதா இல்லை எதை வேணாலும் எடுத்துக்கலாம். தமிழ் இலக்கியங்களை
இந்த மாணவர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு 2 செய்தி, நல்ல செய்தி சொல்லணும். அதான் அதில் முக்கியமானது அதுதான். சங்க இலக்கியம்னு பார்த்தா 10 பாட்டு 8 தொகை, இந்த 14 மேல் கணக்கு 14 கீழ் கணக்கு, இதெல்லாம் அகம் புறம்னு 2 பிரிச்சுக்கிறோம். இப்படிலாம் பண்ணுவோம். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இலக்கணம்ங்கிறது இருக்குங்களே, நாங்கள் அதுக்குள்ளே போனோம்னா வெளியில் வர்றது கஷ்டம். தமிழ் படித்தவங்களுக்கு இலக்கணம்னா, ஏன்னா மற்றவங்களுக்கு புரியாது பாருங்க. புரியாத விஷயத்த சொன்னால் எது வேணாலும் சொல்லலாம், நம்ம பாட்டுக்கு விட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் சுகி சிவன் நடுவராக இருந்தார். நான் கேட்டேன், அவர் என்ன கேட்டார், ஒரு அம்மா பேசுனது என்ன பண்ணிச்சு, ஆம்பளைங்கெல்லாம் ஆய் வைக்கணும்னு சொல்லி. சுகி சிவன் கேட்டார், நானும் ஆம்பளை தான் மாறினார், உங்களையும் சேர்த்தா சொல்கிறேன்னு சொல்லிட்டு. என்ன இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துருக்கீங்களேன்னு என்ன கிளப்பி விடுறாரு. அவரே சொல்லலாம்ல. அவர் சொல்லு, என்ன நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்கன்னு. இப்போ ஏம்மா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நம்ம புனிதா ஏகாம்பரம் அவங்க என்ன பண்ண, அவங்க கொஞ்சம் கடுமையாக பேசுனாங்க. அவங்க சொன்னாங்க, 40 வயசுல கணவன் இறந்து போனால் மனைவி தவ வாழ்க்கை வாழ்வா, 40 வயசுல மனைவி இறந்துட்டா கணவன் புது மாப்பிள்ளை ஆயிடுவான், அதனால தான் சொன்னேன். சுகீஸ்வரன் சொல்றாரு, அவங்க சொல்றது சரியா இருக்கிற மாதிரி இருக்க, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன், இதுக்கு என்ன பதில் சொல்றதுங்க, அந்த அம்மா சொல்றது உண்மைதான், அதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டாரு தெரியுமா உங்களுக்குன்னு. அவருக்கு கோபம் வந்துச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, நீ என்னைய சொல்ற, தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டேன். தெரியும், எப்போ இறந்தாருங்கன்னு கேட்டேன். எனக்கு அந்த தேதியெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு. நான் சொல்கிறேன்னு. சொல்லுங்க என்ன. 1964 வருஷம் மே மாதம் 27ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு அவர் இறந்தார். எப்படி இவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. நீங்கள் தெரியாதுன்னுட்டீங்கல்ல, அப்புறம் நம்ம எது வேணாலும் சொல்லலாம். சார், நான் சொன்னது வருஷங்கள் சம்பளம் தப்பாக இருந்தாலும் இருக்கலாம், அது தெரியுங்க. ஆனால் மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்தார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு நாள் மத்தியானம் 2:30 மணிக்கு அவர் இறந்து போனார். 3:30 மணிக்கு குல்ஜாரிலால் நந்தான்னு ஒருத்தர் அழைஞ்சி வந்து அவர் பாடிக்கு பக்கத்திலேயே நிறுத்தி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாருங்க பிரதமரா. ஆமாம், ஏன் சார், எவ்வளோ பெரிய மனுஷன் இறந்து கிடக்குறாரு. உடனே 1 மணி நேரத்துக்குள்ளே குழந்தை செய்யணும், ஒரு 10 நாள் கழிச்சு செய்யக்கூடாதா? யோ, உங்களுக்கு அரசியல் சட்டம்னா என்னன்னு தெரியல. என்னங்க, நாடு பிரதமர் இல்லாமல் இருக்கப்படாதியா? அதனால தான் உடனே கொண்டு வச்சாங்க. நான் சொன்னேன், நாட்டுக்கு ஒரு சட்டம் வீட்டுக்கு ஒரு சட்டமாங்க. வீடு நாடு எப்படி பிரதமர் இல்லாமல் இருக்கக்கூடாதோ அது மாதிரி வீடு மனைவி இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் ஒன்று காரியம்னா வேற ஒருத்தர் நாங்கள் போட்டுடுறோம், ஒன்றாவது ஃபுல்லாக பண்ணிடுறோம். கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, இடைக்கால பிரதமர் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியது. இது மாதிரி வேடிக்கையாக தான் சொல்லலாமே தவிர அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அதுக்கு பதில் கிடையாது. அந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வி. ஆனால் ஏதாவது ஒன்று சொல்கிறோம்ல, அந்த இடத்துல ஒன்று சொல்லி கொண்டு வந்துடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலை. மேடையில் நம்ம செய்ய வேண்டிய வேலை அது. எப்படியோ பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லு, முடியலையா தப்பிச்சு வர்றதுக்கு என்ன வேலையோ அதை பார்த்து. இப்போ தப்பிச்சு வந்தாச்சு, சிரிச்சுட்டாங்க, அந்த அம்மாவும் சிரிச்சுட்டு சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு, அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு வைங்க. எதுக்கு சொல்கிறேன், ஒரு இலக்கியத்தை நாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மாணவர்களாகிய நீங்கள் எல்லாரும் அதுக்குள்ளே உள்ள ஒரு கருத்து என்ன, அந்த பாட்டு மூலமாக இந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க. இப்போ புறநானூறு இருக்கு,
புறநானூரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டுமே ஒரு ஒரு வரலாறு தான். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ஒரு வரலாறு தான். யாரை பற்றியாவது ஒன்று ஒன்று இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாட்டு சொல்கிறேன். பொன்முடியார்னு ஒரு அம்மா ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த அம்மா ஒரு மன்னனுடைய வீரத்தை தான் பாடுறாங்க. அதை எப்படி பாடுறாங்க? நேரடியா பாடினாக்கா கவிஞன் இல்லை, உன்னோட யோசிச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி பாடினா அவன் தான் கவிஞன். இப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க, பொன்முடியார் என்ன பண்றாங்க, சார் அந்த காலத்துல பொன்முடியார்னு பெண்ணுக்கு பேர் இருந்திருக்கு சார். இப்ப நீ இப்ப நினைச்சுக்கிட்டு என்னடா இது பொன்முடியார்னு பொண்ணுன்னு சொல்றாங்களே, அப்ப இருந்தது சொல்றாங்க. இப்ப ஆம்பளைக்கு அது பேர் வச்சிருக்காங்க. அந்த பாட்டுல அவங்க என்ன சொல்றாங்க, குதிரை எப்படி சண்டை போட்டுச்சுன்னு கேட்டாங்க. குதிரை மரம், துறை என்ன, குதிரை மரம்னு சொல்றாங்க. என்ன குதிரை மரம்னா என்ன? குதிரை எப்படி சண்டை போட்டுச்சு? அது குதிரை எப்படி சண்டை போட்டுச்சுன்னு சொன்னா அந்த குதிரையை வச்சு மன்னன் எப்படி சண்டை போட்டான்னு காட்டுறான். அதுக்கு என்ன சொல்றான், ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு படை வீரர்கள் படை வீரர்கள் படை குதிரைகள் நிக்குது. இந்த குதிரை எப்படி இருக்கு, அந்த குதிரை எப்படி இருக்குன்னு காட்டுறான். இந்த குதிரை எப்படி இருக்கு, அந்த குதிரை எப்படி இருக்கு. இந்த குதிரை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இது ஒரு சிற்றரசனுடைய குதிரை. பருத்தி வேலி சீரூர் மன்னன் உழுத்து அதர் உண்ட ஓய் நடை புறவி. உளுந்து தோலை தான் தின்னுது அது ஆகாரம். உழுத்து அதற்கு உண்ட ஓய் நடை புறவி, அது சாப்பிட்டது உளுந்து தோல் தான், நடந்தா ஓய் நடைதான், ஓய்ந்த நடை. கால் முட்டி தட்டுது மல்ல, அது மாதிரி இருக்கு. நல்ல வலிமையான கால்கள் கூட இல்லை, அப்படி இருக்காங்க. இப்ப அதை என்ன பண்ற, அடுத்த வரி என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த குதிரை எப்படி பாஞ்சது தெரியுமா? எப்படி கடல்ல கட்டுமரம் எப்படி கிழிச்சுக்கிட்டு போகுது கடல்ல, கடல் மண்டு தோணியின் படைமுகம் போல அதை என்ன பண்ணுது, அப்படியே கிழிச்சுக்கிட்டு போறது மாதிரி எதிரி படைகளை கிழிச்சுக்கிட்டு போகுது. சரி, எதிரி படை எப்படி இருந்துச்சு? ஒரு கால் இதை விட வீக்கா இருந்துச்சோ சொல்லலாம்ல. இந்த கிளாஸ்லயே 5 மார்க் வாங்கினவங்க தான் ஃபர்ஸ்ட்னா, பாக்கி வேலாம் அதை விட கீழே வாங்கிருக்கான்னு தானே அர்த்தம். இப்போ இந்த குதிரை தான் போய் கிழிச்சுக்கிட்டு போகுதுன்னா எதிரி படை எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறான். அதுக்கு காட்டுறாங்க அடுத்தபடி ஒரு 2 வரி. நெய் மீதி அருந்திய பொய் சுவல் எருத்தின் தன்னடை மன்னர் தாருடை பிறவி. இது வரைக்கும் ஒரு அம்மையார் இந்த பாட்டை பாடுறாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வைக்கிறாங்க. அதில் இந்த பாட்டில் ஒரு அடையாளம் வைக்கிறாங்க. என்ன தெரியுமா செய்யறாங்க, இது கிழிச்சுக்கிட்டு போகுது, அந்த குதிரையெல்லாம் எப்படி பன்றி நெய் குதிரைக்கு ஊட்டணும்னு சொல்லுவாங்க. குதிரைக்கு பன்றி நெய் கலந்து ஊட்டுறதுன்னு அது கொழுப்பை கலந்து ஏதோ ஊட்டுவாங்க. ஊட்டினா கொழு 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 கொழு. இப்போ நம்ம பார்க்குறோமே இந்த பந்தயத்தில் ஓடுற குதிரைகள்லாம் பார்த்தா எப்போ வழ வழ வழ, அது எப்படி இருக்குதான், நெய் மீதி அருந்திய இதெல்லாம் அதோட பிடரி மயிரெல்லாம் நல்லா வெட்டிக்கிட்டி அழகா. கொய்சுவல் எருத்தின் நெய் மீதி அருந்திய கொய்சுவல் எருத்தின் தன்னடை மன்னர் நல்ல வளமான நிலங்களை உடைய மன்னனுடைய புறவி.
பணக்கார ராஜா, அவன் ஏழை ராஜா. இவன் ஏழை, அதனால பருத்தி தான் விளையும், கரிசல் மண். இங்க வயல், நெல் விளையும், வாழை விளையும், இந்த மாதிரி அருமையான கரும்பு விளையும். இந்த மாதிரி நல்ல வளமான பூமிக்கு சொந்தக்காரனாகிய மன்னனுடைய குதிரை என்ன பண்ணிச்சதுன்னு கேட்குறான். அதுலதான் அந்த அம்மா தான் ஒரு பெண்கிறத காட்டுறாங்க. இப்போ நம்ம வீட்டில எல்லாம் இந்த மாத விளக்கான பெண்கள் என்ன பண்றாங்க? இப்போ உள்ளது வேண்டாம், முந்தியெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கேன். அந்த 3 நாள் அவங்க தனியா இருப்பாங்க. அதோட இல்லை, சுற்றி ஒரு உலக்கை நம்மெல்லாம் போட்டு அவங்க அந்த பக்கமா யாரும் போகக்கூடாது அப்படிலாம் வச்சிருப்பாங்க, தொட்டுறக்கூடாது. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க, என்ன வார்த்தை போடுறாங்க தெரியுமா? அதுல கலந்தொடா மகளிருங்க. பாத்திரத்தை தொடக்கூடாத பெண்கள், அவங்க தொட்டாங்கன்னா தீட்டாயிடுது. கலந்தொடா மகளிரின் இகழ்ந்து நின்றவே. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுல இருக்கிற போதே ஒதுங்கி நிற்பாங்க. இவங்க கோயிலுக்குள்ள போயிருக்காங்க. எந்த கோயில் தெரியுமா? அனங்குடை முருகன் கோட்டத்து. ஏதாவது தப்பு பண்ணா வருத்தப்படுத்தக்கூடிய, தொல்லைப்படுத்தக்கூடிய இறைவன் அவன் முருகன். அனங்குடை முருகன் கோட்டத்து கலந்துடா மகளிரின் இகழ்ந்து நின்று. அங்க போய் இருக்கிற போது அவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னா எப்படி ஒதுங்கி நிற்பாங்களோ அது மாதிரி இந்த குதிரையெல்லாம் ஒதுங்கி நின்றுச்சு. கலந்தொடா மகளிரின் இகழ்ந்து நின்றவே. இப்ப இந்த பாட்டுல எவ்வளவு கருத்து இருக்குது. உடல் பலம்தான் ஒருத்தனுடைய வீரத்தை காட்டும்னு சொல்ல முடியாது. பலமே இல்லாதவனுக்கு கூட மனம் வீரமா இருந்ததுன்னா, மனதுல உறுதி இருந்ததுன்னா அடிச்சு தூக்கி எறிஞ்சு போடுவான். ஒண்ணும் இல்லாதவன் வெற்றி பெற்றுட்டு போயிடுவான், எல்லாம் இருக்கிறவன் தோத்து போயிடுவான். எப்படி முடிஞ்சதுன்னா அவனோட அந்த எல்லா வீரம், அது இது, டேங்கு, துப்பாக்கி எல்லாத்தையும் விட இன்னும் ஒண்ணு இருக்கு, மன உறுதி. இந்த மன உறுதியில எல்லாவற்றையும் விட உயர்ந்து நின்னான்னா பாக்கி அவன்கிட்ட இருக்கக்கூடிய பலகீனங்கள் எல்லாம் ஒரு பக்கமா போயிடும். பலம் முந்தி போயிடுன்னு அவனை வீழ்த்திடும். ஆகவே என்ன சொல்றான், உங்ககிட்ட ஒண்ணு இல்லையேன்னு கவலைப்படாது. இதுக்குள்ள என்ன கருத்து இருக்கு? ஒண்ணு இல்லையேன்னு கவலைப்படாத. எல்லாம் இருக்கிறவனையும் நீ வெற்றி பெற்றிட முடியும். அந்த ஊக்கம், அந்த விடாமுயற்சி இது இருந்ததுன்னா நீ வெற்றி பெற முடியும். அதுதான் என்ன சொன்னா, என்ன இருக்கு உனக்கு வசதி. அந்த ஒரு சின்னதா ஒரு புது கவிதை ஒண்ணு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. வெறும் கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். நான் என்னங்க பண்றது, முன்னேறலான் தான் பாக்குறேன். சாமியார்னா முகம் சறுக்குது, ஒண்ணுமே இல்லையே. அட ஒரு சின்ன கடை வைக்கலாம்னா 10 ரூபா வேண்டாம், ஒரு 10 ரூபா முதலுக்கு அது கூட இல்லையே. நான் எப்படிங்க முன்னேற முடியும்னு சொல்றான்ல, சொல்லாதடா. விரல் இருக்குல்ல, கை இருக்குல்ல, கால் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதை வச்சு நீ முன்னேறலாம் இல்லையா? அதுக்கு என்ன வேணும்? மனம் வேணும். உள்ளம் உடைமை. எவன் ஒருத்தனுக்கு ஊக்கம் இருக்கோ அவன் எல்லா வகையான வெற்றிகளையும் பெறுவான். பொருளாதாரத்தையும் வெற்றி பெறுவான், சமுதாயத்துல பெரிய பெருமையையும் அடைவான், எல்லாத்தையும் அடையலாம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற பொழுது இந்த பாட்டுக்குள்ளர அவனுக்கு பருத்தி தான் விளையக்கூடிய கரிசல் மண்ணு, ஏழை மண்ணு, குதிரையோ ஓய் நடை, ஓஞ்ச நடை.
போகும்போதே கால் தட்டி விழுவுற மாதிரி இருக்கு. ஆனா வெற்றி பெறுது. அங்க என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. பெரிய வளமான நிலத்துல உள்ளவாம அவனுடைய குதிரை கொழு கொழுன்னு இருக்கு, நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணுது? ஒரு ஓரமா ஒதுங்கி அப்படி நிக்குது. இது படைமுகம் போழ்ந்து போகுது, கிழிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுங்க. இதான் பாட்டு. இந்த பாட்டுக்குள்ளார எவ்வளவு கருத்துக்களை வச்சிருக்காங்க. இந்த ஒரு சின்ன பாட்டுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப அகநானூர்ல எடுத்தோம்னா நம்ம வள்ளலாரை பத்தி எல்லாம் சொல்றோம். வள்ளலாரை பத்தி சொல்ற பொழுது உயிர் இரக்கம், உயிர்கள் மீது இரக்கம், ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சரி, என்ன வள்ளலார் ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் சொல்றாங்க. வள்ளலார்கிட்ட எவ்வளவு கருணை இருந்ததுங்கிறத காட்டுறதுக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சி. கடலூர்ல பெரிய ஆபீசர், ஒரு கலெக்டர் மாதிரி உள்ளவர், ஒரு டெப்டி கலெக்டர் மாதிரி உள்ளவர் வெள்ளைக்காரர். வள்ளலாருக்கு சொல்றான், நான் உங்களை பார்க்கறதுக்கு 11 மணிக்கு வர்றேன்னு சொல்லி ஒரு ஆள் விட்டு அனுப்பிட்டான். 11 மணிக்கு வள்ளலார் ரெடியா இருக்கிறார். இந்த வெள்ளைக்காரர் துறை வருவார், அவரை ரொம்ப பார்க்கலாம்னு. இப்ப அவர் இந்த குதிரை பூட்டின சாரட்ல வர்றார். குதிரை பூட்டின சுவாரத்தில் அந்த காலத்தில் அதுதான் பெரிய இதாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் அதில் ஒரு இப்போ இருக்கிற கார் மாதிரி அப்போ இருந்திருக்கு. அதில் அந்த குதிரை நிற்கிது, வள்ளலார் குடிசைக்கிறதுக்கு நிற்கிது. இப்போ வள்ளலார் போயிட்டார், வெளியில் வந்துட்டார், வரவேற்கலான்ட்டு போகிறார். போகும்போது அவர் கண்ணில் அந்த குதிரை பட்டுச்சு. குதிரை பட்டுட்டு பார்க்குறார், தொடையிலேருந்து ரத்தம் ஊற்றுது. அந்த வெள்ளைக்காரன் இறங்கிட்டான், வண்டியிலேருந்து இறங்கிட்டான். இவர் அவங்கிட்ட போகல, குதிரைகிட்ட போயிட்டார். போய் தம் மேல் துண்டை எடுத்து துடைக்கிறார், அந்த ரத்தத்தை துடைக்கிறார். அந்த வண்டிக்காரன்ட்டு பேசுறார், எங்க இவரை பார்க்கறதுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரி வந்திருக்கிறான், அவன் நிற்கிறான், அவன்கிட்ட பேசாம அந்த குதிரை ஓட்டிட்டு வந்தவன்கிட்ட கேட்கிறார், ஏப்பா அப்படி ரத்தம் வருது, என்ன பண்ண? இல்லை, துரை வேகமா போகணும்னாங்க, தார் குச்சால குத்துனேன், அது ரத்தம். ஏப்பா என்ன ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா என்னடா மோசமாக போயிடும், அதுக்காக இந்த குதிரையை இந்த பாடுபடுத்திருக்கேன்னு அதே பார்த்து அதே பேசிட்டு இருக்காரு தவிர வந்தவனை வான்னு சொல்லல. இன்னும் அந்த நம்ம ஆளுனா என்ன செய்வான்? கோவப்படுவான். நான் நிற்கிறேன், என்ன பார்க்காம அவன்கிட்ட பேசிட்டு அப்படின்னு. இவர் அப்படி கேட்கல. அந்த வெள்ளைக்காரன் சொன்னான், உங்ககிட்ட உங்களுடைய கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் வந்தேன், கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க செஞ்ச செய்கையிலே எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என் மேல ரத்தம் வந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுதான், குதிரை மேல ரத்தம் வந்தாலும் ஒண்ணுதான், அதுதான் உங்க கொள்கை, ஆண்மனேயே ஒருமைப்பாடு. இதை அவர் புரிஞ்சுக்கிட்டு போறான். கருணை என்பது அதுதானே. இதை நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சர்வசாதாரணம் சொல்றோம். இந்த நம்ம இப்போ வள்ளலார் வாழ்க்கையில இதை பார்க்குறோம், நமக்கு தெரியுது. இத ரொம்ப அருமையா சொல்றான். அதுல 2 பேர் சண்டை போட்டுக்கிறான். மன்னன் மிங்கிலி ஆய் எயினன்னு இருக்கு. மிங்கிலின்னு ஒருத்தன், ஆய் எயினன்னு ஒருத்தன். இந்த ஆய் எயினங்கிறவன் வேடன். எயினன்னாலே வேடன் தான் அர்த்தம். ஆய் எயினன், அவன் பேர் ஆய், அவன் வேடன், வேடர் குல தலைவன். வேடனுக்கு என்னங்க வேலை? மிருகங்களை வேட்டையாடுறது தானே வேலை அவனுக்கு. அவங்கிட்ட ஒரு கொள்கை இருந்துச்சான். என்ன கொள்கை தெரியுமா? பறவைகளை வேட்டையாடுறது இல்லை. பரணர் எழுதுறார் இந்த பாட்டை. பரணர் எழுதுறார், பறவைகளை வேட்டையாட மாட்டான். சரி, மிருகங்களை வேட்டையாடுவான்,
பறவைகளை வேட்டையாட மாட்டான். இப்ப சண்டை நடக்குது மெயிலிக்கும் ஆயிக்கும். பட்ட பகல்ல மத்தியான நேரத்தில் நடக்குது. ஆய் இறந்து போயிடும். மெயிலி ஆயை கொண்டுறான். இந்த உடம்பு அங்க கிடக்கு, போர்க்களத்துல கிடக்குது. நல்ல வெயில். இப்ப இந்த பறவைகள்லாம் பார்த்துதான் நம்மளை இவ்வளவு நாள் காப்பாற்றினவன் வெயில்ல கிடக்குறானே அப்படின்ட்டு எல்லாம் மேல வந்து பந்தல் மாதிரி சிறகை விரிச்சுக்கிட்டு பறந்துக்கிட்டே இருந்தான். அதாவது மனிதன் உயிர்கள் மீது அன்பு செலுத்தினா உயிர்கள் எப்படி அன்பு செலுத்துது? பந்தல் போட்ட மாதிரி சுத்துது. இதுக்கிடையில ஒரு பாட்டுல என்ன சொல்றார் பரணர் சொல்றார், அப்போ ஒரு ஆந்தை அழுதுகிட்டு இருந்துச்சான். ஏன் அந்த ஆந்தை அழுதுச்சு அப்படின்னா, ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியாது. நம்மளால போய் அந்த பந்தலை போட முடியலையே, நம்மளால போக முடியலையேன்னு நினைச்சு அது ஒரு ஓரமா பந்து அழுதுகிட்டு இருந்துச்சுன்னு. இது அகநானூர்ல நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. இப்படி பழந்தமிழ் இலக்கியங்கள்ல போனோம்னா நம்முடைய தமிழர்களுடைய தொன்மையான பண்புகள் என்ன, அவங்ககிட்ட எப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருந்தது, இவ்வளவையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். கலித்தொகை இருக்கு, காதலை எப்படி சொல்றான். ஒரு பாட்டு இருக்குங்க, காதலை எப்படி கதை மாதிரி சொல்றான். சும்மா ஒரு நம்ம கதை சொல்லுவோம்ல, அன்னைக்கு ஒரு நாள் ஊருக்கு போனேன்னா அங்க ஒருத்தன் வந்தேனா அப்படிங்கிற மாதிரியே அந்த பாட்டு. கலித்தொகையில ஒரு பாட்டு என்ன சொல்றான் தெரியுமா? இந்த பாரு தோழிக்கிட்ட தலைவி பேசிட்டு இருக்கான். அப்படி சொல்றது பாரு, நம்மலாம் சின்ன பிள்ளையில விளையாடும் போது ஒரு பையன் தெருவில் நாம் ஆடும் மணச்சிற்றில் காலில் சிதையா, நம்ம மணல் போட்டு கட்டுற போது வந்து காலில் இடிப்பானே ஒரு பையன். ஆமா, தலையில வச்சிருக்கிற பூ எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ஓடுவானே. ஆமா, கையில விளையாடிட்டு இருக்கிற பந்தை பிடிங்கிட்டு ஓடுவான்ல ஒரு பையன், ரொம்ப வைப்பான்ல. நோதக்க செய்யும் சிறு பட்டி. அவன் பட்டிங்கிறத எதுக்கு சொல்றான்னா, தருதலை மாதிரி திரியிறான்னு சொல்றாங்கல்ல, அது இப்போ பட்டி மன்றம் இந்தி இருந்தது, அது பட்டின்னு சொன்னா இப்போ அது பட்டி மன்றம்னு சொல்லிட்டான். பாருங்க எப்படி இருக்காங்க. அவன் சொல்றா, அவன்கிட்ட ஒரு பயாந்தி நம்மள்கிட்ட ரொம்ப வளர்ப்பான்ல. ஆமா, ஒரு நாள் பாரு, அன்னைக்கு அம்மாவும் நானும் வீட்டுல தனியா இருந்தோம். அன்னையும் யானும் தமிழம் இருந்தோமா, கதை சொல்ற மாதிரியே சொல்றோமா, இருந்தோமா. சரி, அப்போ ஏதோ ஒரு குரல் கேட்டது வெளியில இருந்து, அண்ணாய் உண்ணு நீர் வேட்டேன்னா. அம்மா தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்கன்னு ஒரு குரல் கேட்டுச்சு. இப்ப அம்மாவும் நானும் உள்ள உட்காந்துருக்கோம். இந்த அம்மாவுக்கு ஒரு மண்ணும் புரியாது, வயசானது. அது பாட்டுக்கு எல்லாம் வெளுத்தது எல்லாம் பாலுன்னு நினைக்கிறது. அது என்ன பண்ணிச்சு, இந்த பாரு, இந்த நம்ம வீட்டில் தங்க கிண்ணம் இருக்குல்ல, ஆமா, அதுல தண்ணி எடுத்துட்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டு வா, தண்ணி கொடுத்துட்டு வா. அடர் பொன் சிறகத்தால் உண்ணு நீர் ஊட்டி வா என்றார். அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு போனேன்னா சரி, போய் தண்ணியை கொடுக்குறேன், கையை பிடிச்சிட்டான். தண்ணியெல்லாம் பிடிப்பான், இவன் கையை பிடிச்சிட்டான். நான் பிடிச்ச உடனே என்ன பண்ணேன் தெரியுமா, எவன்னு பார்க்காம, இப்ப இவன்னா கத்திருக்க மாட்டான்னு அர்த்தம் இல்லையா, இப்ப இவன்னு பார்க்காம நான் என்ன பண்ணிவிட்டேன், ஒரு சவுண்டை கொடுத்தேன் பாரு.
அண்ணா இவன் ஒருவன் செய்ததுதான், அம்மா இந்த பண்ண வேலையை பாருன்னு சத்தம் போட்டேன். அம்மா அடிச்சு பிடிச்சு ஓடியாந்த, அடிச்சு பிடிச்சு ஓடியாந்து என்னன்னா அதுக்குள்ள நான் இவனை பார்த்துட்டேன். அடே நம்ம பயல்ல இவன் தெரியாம அம்மா கிட்ட மாட்டி விட்டுற பார்த்தமே நம்ம அப்படின்னு விட்டு இவளுக்கும் அவங்கிட்ட ஒரு இது. அதனால அவ என்ன பண்ணிட்டா, வந்த உடனே அம்மா கிட்ட சொன்னாலாம் அவ, இல்ல தண்ணி குடிச்சான்ல விக்கிட்டுதுன்னு, உன்ன நீர் விக்கிறான் என்று விக்கிட்டுது அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணா தெரியுமா, ஐயோ பாவமே தண்ணி குடிச்சு விக்கி, அதுக்கு என்ன தெரியும், இந்த கதையெல்லாம் அதுக்கு தெரியாது இல்லை. அது புறம்பொழித்து நீவ முதுவை தடை கொடுக்குறாங்க. அப்படி பாவம் ரொம்ப விக்கிட்டுதாடாப்பா அப்படின்னா அந்த பையன் என்ன பண்ணான்னா, அவன் இங்கேருந்து பார்க்குறான் அப்படியே இவளை. எப்படி பார்த்தான்னா, கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன். திருட்டு பய உள்ள, திருட்டு பய உள்ளங்கிற வார்த்தை அப்படியே இருக்கு. கல்வன் மகன், கல்வன் மகன் என்ன பண்ணா, கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் என்ற பார்த்துட்டு கொள்ற மாதிரி பார்த்துட்டு சிரிக்கிறான் அந்த பையன். இதான் கதை முடிஞ்சு போச்சு. ஒரு காதல் விவகாரம் இந்த மாதிரி நடந்துச்சுங்கிறத தோழிகிட்ட தலைவி சொல்றது தான் இந்த கதை. இது கலித்தொகையில ஒவ்வொரு பாட்டிலையும் இப்படி ஒரு கதை இருக்கும், அதுக்குள்ள ஒரு காதல் வரலாறு இருக்கும். புறநானூற்றில் போனீங்கன்னா ஒரு போர் வரலாறு இருக்கும், போர்ல இந்த வீரம் எப்படி இருக்கும், அவனுடைய ஆற்றல் எப்படி இருந்தது, அதுவே இன்னொன்று சொல்றான் பாருங்க. நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், புலவர்கள்லாம் மன்னர்களை போய் பாடி பரிசல் வாங்கி சோறு தின்னுட்டு இருந்தான், வேற வழி இல்லை அவனுக்கு அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்படியும் இருந்திருக்கான், அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்திருக்கான். அப்படிதான் இருந்தான் எல்லாரும்னு சொல்ல முடியாது, எல்லாரும் அப்படிதான் இருந்தான்னு சொல்ல முடியாது. நக்கண்ணையார்னு ஒரு அம்மா, அந்த அம்மா ஒரு பாட்டு பாடுது பாருங்க. கரிகால் சோழன் சேர மன்னனோட போரிடுறான், சண்டை நடந்துச்சு. இதுல அந்த சேர மன்னனுக்கு ஒரு இழுக்கு, ஒரு அவமானம் வந்துட்டுது. என்னன்னா முதுகுல காயம், புறமுதுகு, புறமுதுகு காட்டுறது ரொம்ப இழிவு இல்லையா, ஒரு வீரனுக்கு அது தப்பாச்சே அப்படின்னு வந்துட்டுதுன்னு நினைச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான்னா வடக்கு இருந்து உயிர் விட போறான். அந்த காலத்துலலாம் உயிர் விடுறதுக்கு வடக்கு இருந்து உயிர் விடுறதுன்னு வச்சான். வடக்க இருந்தா உயிர் போகுதுன்னு காமிச்சிருக்கான். வடக்க இப்படி தலையை வச்சா உயிர் இப்போ கூட சொல்லுவான், வடக்க தலையை வைக்காதேம்பா. படுக்கும்போது கூட நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வடக்கோடு கோணம் தலை வையார், ஆசார கோவையில வடக்கோடு கோணம் தலை வையார். இந்த குறுக்கு திசைகளில் படுக்கக்கூடாது, வடக்க தலையை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவன் என்ன பண்ணான், வடக்கு இருந்து உயிர் விடுறாங்க. இப்போ இந்த அம்மா நக்கண்ணியார் என்ன பண்றாங்க, கரிகால் பலவனத்தை போய் பாடுறாங்க. கரிகால் பலவ அப்படின்னு அவனை கூப்பிடுறாங்க. கலியல் யானை கரிகால் வளவ அப்படின்னு கூப்பிட்டுட்டு சொல்றாங்க, உன்னை விட அவன் நல்லவன், உன்னை விட அவன் நல்லவன், நின்னும் நல்ல நன்றே, உன்னை விட அவன் ரொம்ப நல்லவன். ஏன் தெரியுமா, நீ புறப்புண் கொடுத்துட்டு வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்கிற, அவன் புறப்புண் வந்துட்டுதேன்னு நினைச்சு வடக்கு இருந்து உயிர் விடுறான், அவன் மானம் உள்ளவன். நீ கொடுத்ததை நினைச்சு நீ வருத்தப்படணும், வருத்தப்படாம விழா கொண்டாடுறேங்கிறத அவங்ககிட்டே போய் சொல்றாருன்னா, அப்ப அந்த அஞ்சாமை, அந்த துணிவு அதுவா போய் இருந்திருக்கு, அப்போ இருந்திருக்கு. இது ஒரு பாட்டில் அது வருது, இது வருது. அதே போல் பின்னால் எல்லாம் பார்த்தோம்னா பின்னால வருகிற விஷயங்கள்லாம் பக்தி காலம், பக்தி காலம் 7வது 8வது நூற்றாண்டெல்லாம் பக்தியில மூழ்கி இருந்த காலம். அதுக்கு பிறகு வந்தோம்னா நம்ம பின்னால தனித்தனி பாடல் தான். கம்பராமாயணத்துல நமக்கு நிறைய செய்திகள்,
தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய செய்திகள். ஒன்னே ஒன்று சொல்கிறேன். கும்பகர்ணனை பற்றி நம்ம கம்பராமாயணத்தில் படித்தோம்னா செய்நன்றினா என்னன்னு, செய்நன்றினா என்ன, அவன் நிறைய சாப்பிட்டான். எவ்வளவு சாப்பிடுவான்? எவ்வளவு இருந்தாலும் சாப்பிடுவான். பிரியாணி நல்லா இருந்தால் எவ்வளவு சாப்பிடுவீங்கன்னு என் நண்பன் ஒருத்தன்ட்ட கேட்டேன். போடுற வரைக்கும் சாப்பிடுவேன். நீ எவ்வளவு போடுறேங்கிறத பொறுத்து தான் இருக்க தவிர நான் எவ்வளவு திங்கிறேங்கிறத பற்றி இல்லை. அதுக்கு முந்திங்க சாப்பிட்றதுலையே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு தடவை ஒரு கல்யாணத்தில் போய் சாப்பிட போயிருந்தேன். என் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்தான் சார். அவனை வந்து அந்த சர்வர் வராருல, பருமாறுறவர், அவர் அவனை விட்டு கவனிச்சார். இப்படி பார்த்தார். இவன் அவரை பார்த்தான். இப்போ இவன் கேட்டான், என்ன பார்க்குறேன்? இல்லை, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். அதுக்கு சாப்பிட உட்காந்துருக்கோன்னு சொன்னான். என்ன பார்த்த மாதிரி? போன பந்தியில் பார்த்துருப்பேன்னா. அட படுவாவி, போன பந்தியில் தின்னுட்டு இந்த பந்திக்கு மேலே திங்க வந்திருக்கேன்னா. இந்த கரை ஒழுங்கா போடுற வேலையை பாடுறா. எவன் வந்தான் எவன் போனான் உனக்கு அதான் வேலை. வர்றவனுக்கு சாப்பாடு போடுறது உன் வேலை. உன் வேலையை நீ பாரு. இப்போ அடுத்த பந்திக்கு வருவியோன்னா அது நீ பரிமாறதை பொறுத்து. போன பந்தியில் போட்ட மாதிரியே இந்த பந்திலையும் போட்டின்னா நான் அடுத்த பந்திக்கு வருவேன். எனக்கு சர்வ் பண்ணதே உன் காலம் போயிடும். இது பார்க்குறான் அப்படின்ட்டு ஃபுல்லாக மலை மாதிரி சோத்தை போட்டு ஆறு மாதிரி சாம்பாரை ஊற்றி அதை ஊற்றி அவன் மோர் சோறு சாப்பிட்டதுக்கு பிறகு பார்த்தேன், அவள் நிமிர்ந்து உட்காந்துடுறான். எப்படி? நான் கேட்டேன், எப்படி? மூக்கால பருக்க உழுவுற வரைக்கும் சாப்பிட்டேன். எழுந்திரிக்கலாம்ல அப்படின்னு. எழுந்திரிக்கலாம், ஒரு கை கொடுங்க. அவன் தானாக எழுந்திரிக்கிற மாதிரி இல்லை, கை கொடுங்க அப்படின்னு. இந்த நேரத்தில் உள்ளார இருந்து ஹெட் குக் வர்றார், தலைமை சமையல்காரர் வர்றார். யோ, நீ இங்கேயா உட்காந்துருக்கேன்? நான் இவனை பார்த்து என் பக்கத்தில் இருந்தவன் இந்த மாதிரி திக்கிறவங்களை பார்த்து அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும், சமயக்காரங்களுக்கெல்லாம் ரசித்து சொல்லுவானோ அதுக்காக வேண்டி. யோ, நீ இங்கேயா உட்காந்துருக்கேன்னா? ஆமாம், ஓ சமையலா ஐயா, அதான் நல்லா இருக்கு. என்ன விஷயம்னா? சாப்பிட்டீங்களாண்ணா? இல்லை, எங்களுக்குன்னு தயாரித்த பாயசம் இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் தான் சாப்பிட்டேங்கிறீங்களே. சாப்பிட்டா என்ன கொண்டா? என்னடா பாவி, இவ்வளவு தின்னுவிட்டு இப்போ வந்து மூக்கால உழுவுதுன்னு இப்போ இப்படி சொல்றியா அப்படின்னு. நீ உன் வேலையை பாரியா, எடுத்துருவா. நான் சாப்பிட்டதை பற்றி நீ எதுக்கு கவலைப்படுற? கொண்டா. அவன் இவ்வளோ பெரிய ஒரு கோவலையில் அங்கே கொண்டு வருவான், இங்கே நெய் வாசம் அடிக்குது. அவங்களுக்குன்னு தயாரிச்சது அது. அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறதுல நல்ல முந்திரி பருப்பு அது எல்லாத்தையும் அவன் போட்டு தனியாக தயார் பண்ணிவிடுவான். மிச்சம் இருக்கிறது தான் பாக்கி பேருக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். நான் செஞ்சுட்டு எங்கள் ஊர் சமயக்காரனை சொன்னேன், இங்கே யாராவது சமயக்காரருக்கு தெரிஞ்சவங்க இருந்தாக்கா போட்டுவேன். போட்டு கொண்டு வந்து நெய்யெல்லாம் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு பச்சை கற்பூரம் போட்டு குங்குமப்பூ போட்டு பிரமாதமாக கொண்டு வந்தான். இவ்வளோ பெரிய கவுளையில் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டான். நான் அடப்பாவி, நீ முதலே தெரிஞ்சிருந்தா இதை சாப்பிட்டுருக்கலாம்டா, இப்போ சோத்தை தின்னு வீணாக்கிட்டியே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவன் சொன்னான், கொண்டாங்கன்னு. சார், அவ்வளோ பெரிய கோலையை வாக்கி டவடமான பிடிச்சிட்டு பாயசம் ஏ கிளாஸ் கொண்டு போன்ட்டான். எனக்கு பயமாக போச்சு. ஏ, மூக்கால பருக்க உழுவுற வரைக்கும் சாப்பிட்டேன், அப்புறம் எப்படின்னா இந்த பாயசத்தையும் குடிச்சேன். என்ன உன்ன மாதிரி உள்ளவனுக்கு பக்கத்தில் உட்காந்தா சாப்பிடவே முடியாது. பொறாமக்கார பயிலுவோம். போய் உன்னால் முடிஞ்சா சாப்பிட, இல்லைன்னா போ. இன்னும் ஒருத்தன் சாப்பிட்றத பார்த்துட்டு அதை கைதை இல்லை, எப்படி தான் அதை நீ சாப்பிட்ட? அவன் சொன்னான், இப்போ இந்த ஹால் பூரா கூட்டமாக போயிடுதுன்னு வைங்க, ஃபுல்லாக கூட்டம். கீழே உட்காந்துருக்காங்க, அங்கே உட்காந்துருக்காங்க, ஒருத்தருமே உள்ளவே நுழைய முடியாது.
இப்போ போலீஸ்காரர் வெளியே நிற்கிறார். வர்றவங்கள்ட்ட என்ன சொல்லுவார்? உள்ள இடம் இல்லை, போனீங்கன்னா நெருக்கி அடித்து செத்து விடுவேன், போகாத உள்ளேன்னு சொல்லுவான்ல. சொல்லுவான். யார் வந்தாலும் சொல்லுவானா இல்லையா? சொல்லுவான். கவர்னர் வர்றாரு, என்ன சொல்லுவான்? உள்ள போகாத, நெருக்கி அடித்து செத்து போயிடுவேன் அப்படின்னா சொல்லுவான்? வாங்கன்னு அழைச்சிக்கிட்டு பாரா கொடுத்து இந்த பக்கத்து போலீஸ் இருந்து தள்ளி விட்டு கொண்டு வருவான்ல, அது மாதிரி பாயசம்ங்கிறது ஒரு கவர்னர் மாதிரியா? அது போனால் எல்லாம் நவுந்து இடம் கொடுக்கும், அது சருன்னு உள்ள போடணும். அவன் தின்னது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் கண்டுபிடிச்சா பாருங்க. சங்க காலத்து இலக்கியத்தில் வரக்கூடிய ஓமைகள் மாதிரி ஒரு ஓமையை கொடுத்தாங்க. இப்போ அது மாதிரி பார்க்குற போது இவன் நல்லா சாப்பிட்றான். நிறைய 600 சகடத்து அரிசிலும் 100 குடம் கல்லும் நுங்கினான். இந்த ஆளுக்கான என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டவன் அவனுக்கு தாத்தாவாக இருப்பான் போலருக்கு கும்பகர்ணன். 600 சகடத்து அரிசி, 600 வண்டி சோறு, சரி 100 குடம் கல். 100 × 100 10,000. நீங்கள் தான் கணக்கு கரெக்டாக சொல்லுங்க. பாலசீனிவாசன் தான் சரியாக சொல்லுங்க. 10,000 குடம் கல், 600 வண்டி சோறு, 600 சகடத்து அரிசியிலும் 100 குடம் கல்லும் நுங்கினான். சீறுகின்ற முகத்து இது செங்கனான். கண்ணெல்லாம் செவந்து போச்சான். கடைசி வரி எதுனா அதான் கவிதை. ஏறுகின்ற பசியை ஏற்றினான். இவ்வளவு சாப்பிட்ட உடனே பசியை கிளப்பி விட்ட மாதிரி ஆயிட்டான். எவ்வளவு? 600 வண்டி சோறும் 10,000 குடம் கல்லும் குடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னா பசியை கிளப்பி விட்ட மாதிரி ஆயிட்டது. அந்த மாதிரி சொல்ற பொழுது அவன் அப்படிலாம் இருந்தாலும் சொல்லிட்டு வர்ற போது நம்ம அவனை சோத்துறாம சாப்பாடுறாம ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் அப்படிதான் நினைக்கிறோம் நாம. இல்லை, கம்பன் அப்படிதான் காட்டுறான், அப்படிதான் ஆரம்பிக்கிறான். ஆனால் அப்புறம் கொண்டு போகும்போது என்ன பண்ணிடுறான்? கும்பகர்ணன் பெரிய ஆள், எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு ஆளாக்குறான். அதோட அவனுடைய தன்மை இருக்கு பாருங்க, நினைச்சு 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 வியக்கிற மாதிரி இருக்கு. சொல்றான், சண்டை வந்துட்டு அங்க ராமன் படையோட வந்துட்டான். ராவணன் சண்டை போடுறான். முதல் நாள் போய் தோத்து போய் வந்துட்டான். இப்போ மறுநாள் என்ன பண்றான்? இவனை கூப்பிட்டு அவன்ட்டான். கொண்டா, கும்பகர்ணனை கொண்டா. இப்ப ராமன் என்ன சொன்னான்? போருக்கு நீ இன்று போய் நாளை வான்னு யாரை வர சொன்ன? யாரை வர சொன்னான்? ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்ப சொன்னான். அவனை தானே வர சொன்னான். இப்போ மறுநாள் அவன் தானங்க வரணும். அவனுக்கு இப்போ என்ன ஆயிட்டான்? ராமனுடைய ஆற்றல் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. முதல்ல லேசா நினைச்சான், போன வெற்றி பெற்று வந்துடலான்ட்டு முடியல. அவன் அப்படி சொன்னான். அதில் ஒரு பாட்டு எழுதியிருக்கான் பாருங்க. தமிழ் இலக்கியங்கள்லாம் அந்த பாட்டினுடைய நுணுக்கத்தை சொல்றது தானே முக்கியமானது. இப்போ இதில் இந்த சொல்லும் பொழுது எப்படி சொல்றான் ராமன்? ஆளையா உனக்கு அமைந்தன யாவும் மாருதம் அறைந்த பூளை ஆகின கண்டனை போர்க்கு நீ இன்று போய் நாளை வா என நல்கினான். அது வரைக்கும் சேதி சொல்லிட்டார். அதுக்கு அப்புறம் ஒன்று சொல்றார், நாகிலங் கமுகின் வாழை தாவூரு கோசல நாடுடைய வள்ளல். அவன் யாரான்? ராமன் சொன்னான்லாம் சொல்றான். ராமனை யாருன்னு சொல்றான்? கோசல நாடுடைய வள்ளல். கோசல நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? ஏய், அந்த ஊர் அப்படிதான். எங்க ஊர்ல திருவாரூருக்காரங்க நம்ம வீட்டில் யாராச்சும் இருக்காங்களா? இங்கே இல்லையே. திருவாரூருக்கு தடி திருவாரூர் ஒரு பேர் உண்டு.
தடித்தனமாக பேசுவானுவோ அப்படின்னு சொல்லிட்டு, நானும் திருவாரூர் தான், அங்கே உள்ள சொல்கிறான், அந்த மாதிரி தடி திருவாரூரா அப்படிதான் பேசுவான் அப்படிங்கிறான். ஏன்டான்னா ராமாயணத்துலேருந்து ஒரு கதை சொல்கிறான் சார். எந்த ஊருக்கு போனாலும் ஒன்று சொல்லுவான், இங்கே தான் ராமர் வந்து தண்ணி குடிச்சிட்டு போனாருமா, இவன் தான் எடுத்து கொடுத்த மாதிரி சொல்லுவான். திருவாரூர் தல புராணத்தில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? தசரதன் அங்கே வந்து தவம் செஞ்சுதான் ராமனை பெற்றான்னு இருக்கு. அதில் இருக்கு, திருவாரூர் தல புராணத்தில் அப்படி இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணுறான், நான் தடி திருவாரூர்னு ஏன்டா சொன்னான், அந்த கும்பகோணத்துலேருந்து வந்தாராம், ரூட்டெல்லாம் போட்டு சொல்கிறான் மாதிரி கரெக்டாக. கும்பகோணத்தில் வந்தவர் அப்படி உள்ள திருவாரூருக்குள்ளே நுழையிறார். அந்த இபி ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கிட்ட வந்து நுழையிற போது என்ன பண்ணிட்டான் லட்சுமணன், ஏய் நீங்கள் மட்டும் பொண்டாட்டி ஆச்சிட்டு வந்துட்டீங்க, யார்கிட்ட? ராமங்கிட்ட சொல்கிறான் லட்சுமணன், உங்கள் வில்லையும் நாங்கள் தூக்கிட்டு வரணுமா? புரியா? யார்? லட்சுமணன் சொல்கிறான் ராமங்கிட்ட, புரியா வில்ல, நான் முந்தி போகிறேன், நீ பின்னால வா. ராமனுக்கு என்னடா இது, லட்சுமணனா இப்படி பேசுகிறான் அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியமாக போயிட்டு, அப்புறம் அங்கேருந்து வந்து 500 பிள்ளையார் தெருவோட முடிஞ்சு போகுது திருவாரூர். அதுக்கிட்ட வந்தவுடனே என்ன பண்ணுறான், அண்ணே இதை ஏன் இல்லை நீங்கள் எடுத்துட்டு வரீங்க, இங்கே கொடுங்கன்னு நானா. அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிறான், ஆஹா திருவாரூர் மண்ணுடா, மண்ணுக்கு அந்த புத்தி இல்லை, அதனால அப்படி இது தடி திருவாரூரால். அப்போ ராமர் சொன்னதுங்க, அதனால தான் நானும் சொல்கிறேன். சொன்னார் இல்லையே நமக்கு தெரியாது, சொன்னால் அது நம்மளும் சொல்லிடுவோம், சொல்லிட்டு போயிடலாம். அது மாதிரி இவனுக்கு ராமனுக்கு மண்ணு வாகுன்றான். ராமனுக்கு என்ன மண்ணு வாகுன்னா, கோசல நாடு எப்படிப்பட்டதுன்னு சொல்றான். நாகு இளம் கமுகின் வாழை தாவுரு கோசல நாடுடைய வல்லர். கமுகுன்னா பாக்கு மரம், பாக்கு கொலை அப்படியே கொலை கொலையா இருக்கு. வாழை மீன் துள்ளுது, ஆற்றுல தண்ணியை ஃபுல்லாக போகுது, வளமான நாடு இல்லையா, போகுது. அப்படி துள்ளி போய் என்ன பண்ணுதான், பாக்க அடிச்சு கீழே தள்ளுதான். நாகு இளம் கமுகின் வாழை தாவூரு கோசல நாடுடைய வல்லர். ஏன் அப்படி போடுதுன்னா, ஒன்றும் இல்லைடா, இங்கே வர்றாங்கல்ல, என்னை பிடிச்சிட்டு போவான் மீனை. எதுக்கு பிடிச்சிட்டு போகிறான்? திங்கிறதுக்கு. மீனை தின்னோன்னா வாய்க்கு நாட்டத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுவான், பாக்கு தானே போட்டுவான். அதனால என்னை பிடிச்சிட்டு போகிறவன் அந்த பாக்கையும் எடுத்துகிட்டு போட்டோம், சாப்பிட்டதுக்கு பிறகு சாப்பிட்றதுக்குன்னு கொடுக்கக்கூடிய நாடுடா அந்த நாடு. அதனால அவன் பொண்டாட்டியே தூக்கிட்டு வந்தே, நீ உனக்கே உயிர் பிச்சை கொடுத்து அவன் அனுப்புறான்னா அந்த மண்ணோட பாகடாது. நாகு இளம் கமுகின் வாழை தாவூரு கோசல நாடுடைய வல்லல் இவன். அதனால அவன் சொன்னான், போருக்கு நீ இன்று போய் நாளை வா. நாளைக்கு யார் வரணும்? ராமன் வரணும். இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், அவன் மாலியவான்னு சொன்னான், இவனை அனுப்புடா அப்படின்ட்டான். அவன் இந்த தம்பியை அனுப்பு, நீ எதுக்கு கஷ்டப்படுற அப்படின்னா சரின்னு வந்துட்டான். இப்போ அவன் வர்றான், அவனை அனுப்புறதுக்கு பார்க்குறான். அப்போ அவன் கேட்குறான், இன்னும் சண்டை ஓயிலையா, சாணகி துயர் இன்னும் தவிர்த்தில்லையோ, சீதையோட துயரம் இன்னும் போகலையா? தூங்கிட்டு இருந்தவன் அவன், தூங்கிட்டு இருந்தவன் வந்தவன அவனுக்கு தெரியாம கேட்கறான், என்ன நடந்து. ஒரு நாள் போய் அவன் சண்டை போட்டு தோத்து போய் வந்தாங்க, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் இப்போ அவன் சொன்னான், இல்லை நீ போ அப்படின்னா. சரி நான் போறேன். அப்பவும் அவன் சொன்னான், வேண்டாம் வேண்டாமே வேண்டாம், நீ சீதையை விட்டுட்டு நம்ம சௌரியமா இருக்கலாம், எதுக்கு சீதையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற, விட்டுடுன்னா. நீ எனக்கு மந்திரி இல்லடா, யோசனை சொல்றதுக்கு. சண்டைக்கு போக சொன்னேன், போவியா இல்லையா, பயமா இருக்கா, இரு நான் போறேன்னா. தருக தேர் இதுண்டா, நான் போறேன்னா. அந்த வேலை வச்சுக்காத, சண்டைக்கு பயப்படுறவன் நான் இல்லை, நல்லதுன்னு சொன்னேன், நியாயம்னு சொன்னேன், நீ கேட்கல. இப்போ நான் என்ன பண்ணுறான், அவன் சொன்னான் போகிறேன், போருக்கு போகிறேன். அவன் சொன்னான்,
வென்று இவன் வருவன் என்று உரைக்கிறேன். ஜெயிச்சுக்கிட்டு வர போறேன்னு சொல்லலடா, தோக்கத்தான் போறேன். வென்று இவன் வருவன் என்று சொல்லல. என்ன ஆவேன்னா சாவண்டா. ஏன் சாவறேன்னு தெரியுமா? தெரியுதுல்ல, எனக்கு போனா சாவேன்னு எனக்கு தெரியுதுல்ல, ஏன் போய் சாவறேங்கிற அவனுக்கு. அப்படின்னா நான் செத்த பிறகாவது நீ தெரிஞ்சுக்கோ, ராமனை வெல்ல முடியாதுன்னு. சீதையை விட்டுட்டு நீ சௌரியமா இருக்கணுங்கிறதுக்காக நான் என் உயிரை விடுறேன். நீ நானும் இருக்கணும், நீ இருக்கணும், எல்லாரும் இருக்கணும்னா முடியாது போல இருக்க. என் உயிரையாவது கொடுக்குறேன்ப்பா, அதுக்கு பிறகாவது நீ தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இரு. நம்ம உயிரையே கொடுத்து தியாகம் பண்றதாக அவன் நிற்கிறான், போற இடத்துல அங்கே போயவுடனே அவன் நினைச்ச அப்படியே சாக்காடு தான் வருகிறது. அவன் சாகும்போது சொல்லிட்டு சாவான், சாகுற போது சொல்லிட்டு சாவான். அதனால அந்த கும்பகர்ணனுங்கிற ஒரு பாத்திரத்தை அதை வச்சு சொன்னோம்னா ரொம்ப நேரமாகும். வேண்டாம். கும்பகர்ணனுங்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு செய்நன்றி அறிதல்னா என்ன? எனக்கே பிடிக்கல, அவன் செய்யறது எனக்கு பிடிக்கல. எங்க அண்ணன் தப்பு பண்றான், எனக்கு பிடிக்கல, ஆனா அவன் சொத்தை தின்றுக்கனே, நான் என்ன பண்றது? நீர்கோள வாழ்வை நச்சு நெடுது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோளம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன். போக மாட்டப்பா அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, அந்த ஒரு பாத்திரத்தை வைத்துக்கொண்டு தூங்கு மூஞ்சி பாத்திரத்தை வச்சு, அது ஒரு தூங்கு மூஞ்சி, அந்த தூங்கு மூஞ்சி நிறைய திங்கிறவன் அப்பனை வச்சுக்கிட்டு ஒரு செய்நன்றி அறிதல்னா என்னங்கிறத காட்டுறான்னா அது எவ்வளவு பெரிய உயர்வு. அதோட இல்லை, நம்ம நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் திருக்குறள்ல இருந்து கற்றுக்க வேண்டியது 1000 இருக்கு. திருக்குறளை பழமையான இலக்கியங்கள்னு சொன்னா அதுல ரொம்ப முக்கியமானது திருக்குறளை விட்டுட்டு வேற ஒண்ணு நம்ம சொல்ல முடியாது. திருக்குறளை விட்டுட்டு வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஒன்னே ஒண்ணு, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கும் எந்த சின்ன விஷயம், என் மனைவி இப்படி சொல்லிட்டா என்ன செய்யலாம், திருவள்ளுவரை கேட்டா பதில் சொல்லுவார். தம்பி பையன் இப்படி பண்ணிட்டான் என்ன செய்யலாம், திருவள்ளுவர் கேட்டா பதில் சொல்லுவார். அத்தனைக்கும் அதுல இருக்கு. ஆகையினால திருக்குறள் என்பது வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நூல். அதுல ஒன்னே ஒண்ணு நான் அனுபவிச்சே ஒன்று சொல்லி நிறைவு செய்யறேன். சார், பால சீனிவாசன் சார், உங்களுக்கு சொல்றேன், என் வாழ்க்கையில என்னம்மா எதுவும் அவர் தானே கேட்டுக்கணும். அவர் வக்கீலா இருக்கிறாரு, இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. திருக்குறள் வழி நடக்கணுங்கிற கொள்கை உள்ளவன், திருக்குறளை விட்டு நவரவே கூடாது, திருக்குறள் நெறியில நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவன். ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், சைக்கிள்ல போய் திரும்புறேன். அங்க ஒருத்தன் நின்றுக்கிட்டு, ஐயா இங்க வாங்கன்னா, ஏதோ சொல்ல போறாரு போல இருக்கு, கேட்டுட்டு போவோமே, பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு போவோமேன்ட்டு போறேன். கிட்ட வாங்கன்னா, நீங்க தான் சண்முக வடிவேலான்னு கேட்டான். ஆமா அப்படின்னு. அப்பனா இன்னும் கொஞ்சம் வாங்க கிட்ட. கிட்ட போகணுன்னு விட்டான் ஒரு அறைய. ஏனம்மா என்ன அடிச்சதுல உனக்கு அவ்வளவு சிரிப்பு? பூச்சி பறக்குதுங்க அப்படியே கண்ணுல. ஒரே அறை தான் விட்டான், ஒரே அறை தான். நான் அவன்கிட்ட ஒன்று கேட்டேன். என்ன கேட்டேன்னா, இப்போ எதுக்கு அடிச்சேன்னு கேட்டேன். இதுக்கு சொல்லலாம்லங்க இன்னும் எதுக்கு அடிச்சேன்னு. அவன் என்ன சொன்னான், அதுக்கு பதில் தெரியுமா? ஏதாவது கேட்டுனா இன்னொரு அறை விடுவோம்னா. போகிறோம், ஒன்று போகிறோம் நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போனால் பாடம் நடத்தவா மனசு வரும்? இதையே சுற்றுது மனசு, இதையே சுற்றிக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன செய்யலாம்?
2-3 வழி தெரியுது மனசுக்கு. திருப்பி அடிக்கலாம், நம்மளால முடியாது. ஆள் வச்சு அடிக்கலாம், கொஞ்சம் செலவாகும். போலீஸில் சொல்லலாம், அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். நமக்கு அது கட்டுப்படி ஆகாது. வேற என்ன செய்வோம்? திருவள்ளுவர் சொல்ல விட்டு நடந்துருவோம். திருவள்ளுவரை கேட்டாக்கா அவர் சொல்றார், இன்னா செய்தாரை ஒருத்தர் நன்னயம் செய்து விடல் அப்படின்னா. இருக்கட்டுமா, அந்த இதை முடிக்க போறோமா? அவர் நான நன்னயம் செய்து விடல். என்ன செய்யலாம்? சரி, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவனை பார்ப்போம்ல, பார்க்குறப்போ அவனுக்கு ஒரு நன்மை செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்னைக்கு சாயந்தரமே அந்த சான்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. பள்ளியை விட்டு போகிறேன், என்ன அடித்தவனே ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன அடித்தவனே இன்னொருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். போல என்ன அவன் ஒரே ஒரு அலை தான் அரைஞ்சான், இவனை அவன் அடிக்கிறான், குத்துறான், உதைக்கிறான், என்னென்ன வகையில் தாக்கலாமோ அவ்வளவும் தாக்குறான். இப்போ நம்ம உதவுவோமே. திருவள்ளுவர் சொல்லி என்ன செய்தாரே ஒருத்தர், அவன் நான் இங்கேருந்து போய் கேட்டேன் அடிக்கிறவனை, ஏன் அவரை அடிக்கிற? எனக்கும் அவருக்கும் உள்ளது, நாங்கள் பார்த்துக்குவோம், நீ போ. இல்லை, தெருவில் ஒருத்தனை அடிக்கிறேன்னா கேட்காம எப்படி இருக்க முடியும்? ஏன் அடிச்ச? உன் வேலையை பார்த்துருப்போம், எதுக்கு அவனை தெருவில் அடிக்கிறாரு? 10 ரூபா வாங்கினாங்க, 10 ரூபா, 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டாங்க. எப்போ கேளு, நாளைக்கு தரேன், இன்னைக்கு தரேன், இன்னைக்கு கேட்குறேன் ஐயா. 4 வருஷமாச்சேடா கொடுக்க மாட்டேங்கிறியடாங்கிற. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமான்னு? என்ன சொன்னான்? உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ எதுக்கு பறக்கிறேன்னு கேட்குறான். இப்போ இவனை உதைச்சா என்ன? ஐயா, ஒரு 10 ரூபா ஒரு பெரிய விஷயமா? அதுக்காக ஒருத்தன் நடு ரோட்டில் விட்டு அடிக்கிறிய? அதுக்கு அவன் சொன்னான், அப்படி உனக்கு ரொம்ப ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாயை நீ கூட. அப்படி அவர் நானே உடனே ஒரு 10 ரூபாயை எடுத்து அவன் கையில் கொடுத்தேன். இப்போதான் நீ மனுஷன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இவன் என்ன செய்வான்னாரு? திருவள்ளுவர் என்ன சொல்றார்? திருவள்ளுவர் என்ன சொல்றார்? நானே நன்னயம் செய்து விடார். அவன் வெட்கப்படுவான்னு சொல்றார் இல்லையா? அவர் நாணும்படியாக செய்யின்னு சொன்னார்ல. இப்போ நம்ம செஞ்ச உடனே அவன் என்ன செய்வான்? காலையில் இந்த ஆளை அடித்தோம், சாயந்தரம் நமக்காக 10 ரூபா கொடுக்குறானேன்னு நினைச்சி தலை குனிஞ்சு நிற்பான், வெட்கப்படுவான். அப்படி தானே சொன்னார். நான் அவனை பார்க்குறேன், பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்லிக்கிட்டு நிற்கிறான். இந்த ஆள் இருக்கிறது தெரியாமல் நம்ம அவன்கிட்டையும் போய் கடன் வாங்கி அடிக்கிறானுங்க. இவர்கிட்ட காலையில் ஒரு அரை விட்டா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறாரு. ஒரு 20 ரூபா வேணா 2 அறையாக கொடுத்தோம்னா சாயந்தரம் 20 ரூபா கொடுப்பாரு. ஒரு 50 ரூபா வேணா சொல்லிடணும், 5 அறை கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது எடுத்துக்குவாங்க. இப்போ நான் பார்த்தேன், திருவள்ளுவர் சொன்னபடி நடந்தா தினசரி அடி வாங்கணும் போல. அவனுக்கு எப்போல்லாம் பணம் வேண்டியதாக இருக்கோ அப்போல்லாம் நம்ம அடிப்பான் போல. அது எவ்வளோ வேண்டி இருக்கிறது தகுந்த மாதிரி அடிப்பான் போல இருக்க அப்படின்ட்டு 10 ரூபாய்க்கு ஒரு அரைன்னு கணக்கு பண்ணிக்கலாம் அவன் அப்படின்ட்டு போனேன். திருவள்ளுவர் அப்படி நம்மளை இழிச்ச வாயனா ஆக்கி அடி வாங்குற மாதிரி வைக்க மாட்டாருங்கிறது தெரியும். அவரை எடுத்து பிரித்து படித்த உடனே சொல்றார் திருவள்ளுவர், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் பண்பறிந்து ஆற்றா கடை. இப்போ நான் அரைகுறையா படிச்சுட்டு அவனுக்கு போய் உதவிச்சேன். திருவள்ளுவர் நல்லா சொல்லிட்டார், நன்மை செய்யறதுலையும் ஒரு தப்பு இருக்கிறார். நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை. எவனுக்கு நன்மை செஞ்சா திருந்துவானோ, எவன் ஒரு தீமை என்னமா இருக்கு. இந்த காரைக்குடி கம்பன் விழாவில் இவர் அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு நாள் பாடுறதாக செஞ்சிருந்தார். சாவனா காண ஏற்பாடு பண்ணியிருந்தார்.
அந்த ஊரில் 10 பேர் சந்திக்கிட்டு அதுதான் 10 பேர் வருவாங்க. அவங்களும் சந்திக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, முஸ்லீமை கொண்டாந்து இதில் விடக்கூடாது அப்படின்ட்டு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் சாப்பிட்டா தானே அதுக்கு பயப்படல. ஆனால் அவருக்கு எதிர்ப்பு நடந்தது. அதில் பேசுகிற போது அப்துல் ரஹ்மான் ஒரு பாட்டு சொன்னார், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரகு மானை தேடி சென்றது தானே ராமாயணம். ரகு மானை தேடி சென்றது தானே ராமாயணம். அது ஏன் ரகுமான் பாடக்கூடாது என்கிறீர்கள்? ஒரு வரிதான் என்ன அழகா சொல்றாங்க, என்ன அழகா. அந்த மாதிரி இந்த காலத்தில் வருகிற கவிதைகளும் கூட ரொம்ப அழகா, சின்னதா அழகா. புத்தகங்களே சமத்தாக இருக்கிறார் அப்துல் ரஹ்மான். புத்தகங்களே சமத்தாக இருங்கள், எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். புத்தகம் இவனை கிழிச்சிடும். அப்ப எவ்வளவு ஷார்ப்பா கூர்மையாக நம்முடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்கிற போது நம்முடைய பழைய இலக்கியங்களாகட்டும் இன்றைய இலக்கியங்களாகட்டும் எல்லாவற்றையும் ஆழ்ந்து படித்து உணர்கிற பொழுது நமக்கு வாழ்க்கைக்கு அவைகள் எல்லாம் வழிகாட்டிகளாக அமைகின்றன என்பதை சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். கேட்கலாம், எவ்வளோ இடத்துல போய் பேசுகிறோம், இப்படி கேட்குறவங்க கிடைக்கிறது கஷ்டம் தானே இல்லை? இது மாதிரி கேட்குறவங்க கிடைக்குமா? கிடைக்கும். இதை பார்க்குற போது எல்லாம் தெரியுமா, மனசில் ஒரு ஆசை உண்டாவது, இன்னும் ஒரு 2 மணி நேரம் பேசலாமா? ஐயா பாருங்க, அதுக்கெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது, பேசிட்டு இருந்தோம்னா இந்த ஆளு முன்னாடியே நடத்துப்பாரு அப்படின்ட்டு. அப்படிலாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா அமெரிக்காவில் நடந்தது எனக்கு ஞாபகம். அமெரிக்காவில் ஒருத்தன் என்ன பண்ணான், காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான், மத்தியானம் 1 மணிக்கு சொன்னால் இனிமேல் விஷயத்துக்கு வருவோம். அவன் ஒன்றும் பயந்துட்டான், இனிமேதான் விஷயம் சொல்ல போறான். அப்போ 3 மணி நேரம் என்ன சொன்னான், விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசுறான். அவன் விஷயத்தை எவ்வளவு நேரம் பேசுவான் அப்படின்னு பார்த்தான். ஒருத்தருக்கு பொறுமை இருக்குது, அங்கெல்லாம் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. மேடையில் ஏறி வந்துட்டான், பேண்ட் பாக்கெட்டில் கை வச்சு எடுக்கிறான், ஒரு துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு பேசுகிறவரை முறைச்சான். இவன் கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி வேண்டாம்னா சொல்ல நினைக்கிறேன், அதுக்கு நீ துப்பாக்கி வைக்கிறான் வைய உன்னை சுடப்பட்டையா நீ பேசு, நீ பேசு. அப்புறம் எதுக்கு வச்சிருக்கேன், உன்னை சுடுறதுக்கு வேடா லூசு, உன்னை ஒரு பேச்சாலும் ஒருத்தர் கூப்பிட்டு இருப்பாரு, அவரு எங்க இருக்காரு. அருண்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணி கொண்டு வந்தாரு. அவன் நம்மளால அவருக்கெல்லாம் கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுனால இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். பொழிவாட்சி ஐயா அவர்களுக்கு நன்றியுரை வழங்கின எம் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வே. நிர்மலா செல்வி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறை சைவ தமிழ் அறிஞர் இரா செல்வ கணபதி ஐயா அவர்களின் அறக்கட்டளை சொற்பொழிவானது இனிதே நிறைவு பெற்றுள்ளது. இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்தும் தலைமையேற்றும் வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் தமிழ் மொழித்துறையின் தலைவர் பேராசிரியர் யா மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் எங்கள் அன்பின் நன்றிகள். நிகழ்வில் பழந்தமிழ் இலக்கியங்கள் எனும் பொருள்வையில் நகைச்சுவை நாவலர் புலவர் சண்முக வடிவேல் ஐயா அவர்கள் அருமையானதொரு பொழிவினை நம்மிடையே வழங்கியுள்ளார்கள். ஐயா அவர்கள் தொடங்கும் போது அறிஞர் இரா செல்வ கணபதி ஐயாவுடனான அவர்தம் குடும்பத்துடனான இருந்த நாட்களை நினைவு கூர்ந்தும் பழந்தமிழ் இலக்கிய காட்சிகளை தனக்கே உரிய நகைச்சுவை நடையோடு நிறைய சிரிச்சிங்க இல்லையா, இன்னைக்கு நகைச்சுவை நடையோடு நீதியரசர் ஐயா சொன்னது போல்
நகைச்சுவையோடு நாம் இன்புற்றிருக்கும் நேரத்தில் நல்ல அறிவுரையை சேர்த்து போதித்த நாவலர் சண்முக வடிவேல் ஐயா அவர்களுக்கு தமிழ் மொழித்துறை சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் நிகழ்வு சிறக்க வருகை புரிந்திருக்கும் நீதியரசர் ராஜ இளங்கோ ஐயா அவர்களுக்கும் நிகழ்வுகளுக்கு திரளாக வருகை புரிந்திருக்கும் அறிஞர் தம் குடும்பத்தினர் அத்துணை பேருக்கும் நிகழ்வை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள், குறிப்பாக கலைமாமணி முனைவர் சாரதா நம்பி ஆரூரன் அம்மா அவர்களுக்கும் வழக்கறிஞர் பால சீனிவாசன் ஐயா அவர்கள், பேராசிரியர் தனஞ்சன் ஐயா அவர்களுக்கும் தமிழ் மொழித்துறை சார்பான நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் நிகழ்விற்கு நல்லதொரு வரவேற்புரையை வழங்கிய முனைவர் வாணி அறிவாளன் அம்மா அவர்களுக்கும், சென்ற வாரம் நடந்த கிறிஸ்துவ அறக்கட்டளைக்கு திரளாக வராவிட்டாலும் பாவ மன்னிப்பு அருளினோம் உங்களுக்கு. இன்றைய அறிஞர் தம் அறக்கட்டளைக்கு திரளாக வந்திருக்கும் இருதுறை மாணவ கண்மணிகளுக்கும் நெஞ்சம்